جميع الكائنات له تحابي شواهد أنه فرد جليل على رغم المجادل بالكلام. رأيت الله في ذا الكون ربا جميع الكائنات. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க அஷர் தொழுகையை தொழுதுவிட்டு நாமெல்லாம் இந்த மண்டபத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் சமூக ஊடகங்களால் சீரழியும் இளைஞர்கள் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு எதற்கு பேசப்பட வேண்டும் என்று சொன்னால், சுமார் இன்றைக்கு ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சோஷியல் மீடியாக்கள், இப்படியான ஃபோன்கள் நம் கையில் இல்லாத ஒரு காலம். இந்த மாதிரியான வாட்ஸ்அப்களோ வைபர்களோ ஃபேஸ்புக்குகளோ இந்த ஆப்புகளை பற்றி எந்த சிந்தனையும் எந்த ஒரு நாலேஜும் இல்லாத ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் வாழ்ந்த இளைஞர்கள் யுவதிகள் அவர்கள் எந்தளவு தீமையில் ஈடுபட்டார்களோ அதே மாதிரியாக இந்த காலத்தில் உள்ளவர்கள் அந்த அளவு தான் இருக்கிறார்களா, இல்லை அதை விட கம்மியாக பாவம் செய்கிறார்களா, அதை விட அதிகமாக பாவம் செய்கிறார்களா, அந்த பாவத்துக்கு இதுவும் ஒரு காரணமா என்று விசாரித்து பார்த்து இது சம்பந்தமான ஒரு பதிவை மேற்கொள்வதற்கு இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. சோஷியல் மீடியாவுக்கு பிறகு இளைஞர் யுவதிகள் சீரழிகிறார்களா, பிரச்சனை பூதாகரமாக இருக்கிறதா, அதாவது அதிகமான வீடுகளில் இளைஞர்களும் யுவதிகளையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல், அதாவது கள்ளக்காதல், தப்பான உறவு, இரவு நேரத்தில் ஆணோடு ஒரு பெண் பேசுவது தனிமையில், இந்த தகாத ஃபோட்டோக்களை பரிமாறிக்கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு வீடுகளிலும் நடக்கிறதா, அல்லது சோஷியல் மீடியாவுக்கு போகிறோம் அப்படி எதுவுமே இல்லையா இப்படின்னு கேட்டால், அவங்கள்ட்ட கேட்டால் எல்லோரும் நெஞ்சில் கை வைத்து சொல்லுவீங்க, பிரச்சனை கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. சோஷியல் மீடியா வந்த பிறகு அதிகமாக பாவம் நடக்கிறது. இதற்கு முன்னாடி ஏதோ கள்ளக்காதல் நேரம் காதல் கடிதம் எழுதி யாரோ ஒருவர் கையில் கொடுத்து அவர் வரமாட்டி பஸ் ஹோல்டில் நின்று ஒரு பெண்ணோடு சிரித்தார்கள். இன்றைக்கு ஃபோன் மூலமாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதில் வந்திருக்கக்கூடிய ஆப்கள் மூலமாக நேரடியாக பார்த்து கொள்ளலாம், ஹிஜாப் இல்லாமல் பார்க்கலாம், யாருடைய எந்த பிரச்சனையும் இல்லாமல். இதற்கு முன்னாடி பயந்து செய்த பாவங்களை எல்லாம் ஒரு ஃபோனால் அதாவது சாதாரணமாக ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை லாக் பண்ணினா எக்கச்சக்கமான பாவம் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இந்த பாவத்திலேருந்து நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுவது எப்படி என்பதை சொல்லுவதற்கு தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக இந்த இளைஞர்களை பொறுத்தளவில் அந்த வயசுக்கு வருகிற நேரம் அவர்கள்ட்ட அந்த தன்மை வரும். ஒரு யுவதியை பார்க்கிற நேரம் ஒரு வகையாக சிரிக்கிறது, 4 பேர் இருந்தால் நையாண்டி பண்ணுற மாதிரி பேசுறது, அவங்க கவனத்தை ஈர்க்கிற மாதிரி நடந்து கொள்வது அந்த வயதின் தன்மை. அதை கடக்காமல் யாரும் இளமையில், இன்றைக்கு முதுமை அடைகிறவர்கள்ட்ட கேட்டால் அவங்க இளமையில் அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஒரு யுவதியை பொறுத்தளவில் யுவதிகளும் அப்படித்தான். அந்த இளமையை கடந்து செல்கிற நேரம் அவர்கள் ஒரு இளைஞர்களை கண்டால் அதுக்கேற்ப ரியாக்ட் பண்ணுவார்கள். அப்போ இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய என்னுடைய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பருவம் வராதா? வரும். வந்தால் அவர்கள் இந்த மாதிரி தப்பில் ஈடுபட மாட்டார்களா? அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்களா? பாவத்திலே ஈடுபட மாட்டேன், என் பிள்ளைலாம் அப்படி வராது, நான் ஒழுக்கமாக வளர்த்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நிஜமாக அது சரியாகிருமான்னு கேட்டால் இல்லை. யார் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும்
அந்த பருவத்தை அடைகிற நேரம் அந்த ஹோமோன்கள் சுரக்க ஆரம்பிக்கும். அவர்கள் அந்த பருவத்துக்களே அந்த பண்புக்கு வர ஆரம்பிப்பாங்க. யாரும் தங்க புள்ளை அப்படி வராதுன்னு நினைக்கிறோம், வரக்கூடாதுன்னு கற்பனை பண்ணுகிறோம். ஆனால் இளைஞர்களும் யுவதிகளும் அந்த வயதை கடக்கிற நேரம் அந்த உணர்வு வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அவர்களை நல்வழிப்படுத்தணும். உணர்வு வருவது தப்பு இல்லை. ஏனென்றால் சாதாரணமாக ஒரு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான்னா, உலகத்தில் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். இந்த மகரந்த சேர்க்கை நடக்குது பார்த்துப்பீங்களா? 2 பூ இருக்கும், ஆண் பூ பெண் பூ, ஆண் மரம் பெண் மரம். இது இந்த 2ம் இருந்தால் தான் காய்கறிகள் வரும். ஆண் மிருகம் பெண் மிருகத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் இனம் பெண் இனம்னு இருக்கும். இந்த 2க்கு ஈர்ப்பு வந்தாதான் அந்த குட்டிகள் வரும். இதே மாதிரி மனித இனத்திலே ஆண் பெண் இருக்குது. அந்த ஈர்ப்பு வருவதை இஸ்லாம் தடுக்குதான்னு கேட்டால் இல்லை. அதற்கு ஹலாலான ஒரு வழிமுறையை காட்டுகிறது இஸ்லாம். ஒரு ஆண் வயதை அடைந்தால், ஒரு பெண் வயதை அடைந்தால் அவங்க திருமணம் முடிக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. சில கொள்கைகள் அதை அசிங்கமாக பார்க்கும். திருமணம் முடிச்சுட்டாங்களே இதாக பார்க்கும். நல்லவர்கள் அதெல்லாம் ஈடுபட மாட்டாங்க என்று அது துறவரங்களை பேசும். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தளவில் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை கூப்பிடுறார்கள். யா மாஷர ஷபாப், ஏ வாலிப சமூகமே, உங்களை கூப்பிட்டு, வாலிபர்களை கூப்பிட்டு, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவஜ், உங்களில் சக்தி பெற்றவர்கள், நீங்கள் சக்தி அடைஞ்சிட்டீங்கண்டா திருமணம் முடிச்சுக்கோங்கன்றாங்க. திருமணத்தை ஆர்வமூட்டக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். இளைஞர்களும் யுவதிகளையும் உங்கள் உணர்வெல்லாம் அல்லாஹ் புரியலை அப்படின்னு சொல்லலை இஸ்லாம். உங்களுக்கு உணர்வை தந்ததும் அல்லாஹ். அந்த உணர்வு வருகிற நேரம் ஹலாலான ரூட்டில் அந்த உணர்வை அடையணும். நீங்களாம் திருமணம் முடிக்காதீங்கன்னு சொல்லல, அது உங்கள் பார்வையை காப்பாற்றும். நீங்கள் தப்பாக பார்த்துருவீங்க, ஒரு பெண்ணோடு தப்பாக நடந்துருவீங்க. அதுலேருந்து உங்களை பாதுகாக்கணும்டா திருமணம் முடிச்சிருங்க என்று இஸ்லாம் சொல்லுது. அந்நிக்காஹுமின் சுன்னதி, நிக்கா என்பது என்னுடைய வழிமுறை என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் அந்த சுன்னாவை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. நிக்காவை புறக்கணிக்கிறவர் என்னை சார்ந்தவர் இல்லை. அப்ப எந்த அளவுக்கு இஸ்லாம் ஆர்வம் ஊட்டுது, எந்த அளவுக்கு இஸ்லாம் திருமணத்துக்கு இப்போ இளைஞர்கள் கூப்பிட்டு சொல்லுது, திருமணம் முடிங்கப்பா. ஆனா திருமணத்தை வலியுறுத்துற இஸ்லாம் அந்த ஆபாசமான நடவடிக்கைகளை எதிர்க்குது, விபச்சாரத்தை எதிர்க்குது. அது மிக மோசமான காரியம் என்று இஸ்லாம் சொல்லுது. அது பயங்கரமான காரியம் என்று சொல்லுது. அது நரகத்துக்கு கொண்டு போயிடும் என்று சொல்லுது. அல்லாஹ் கோபப்பட்டு விடுவான் என்று சொல்லுது. அது பற்றி நிறைய செய்திகளை நாம் பார்க்கிறோம். அப்ப திருமணம் ஹலால், விபச்சாரம் ஹராம். இது ரெண்டுல என்ன வித்தியாசம் என்று கேட்டீங்கன்னா, ரெண்டுலையும் ஒரு ஆணும் பெண்ணும் கலந்து கொள்வாங்க. திருமணம் முடிச்சாலும் ஆணும் பெண்ணும் தான், விபச்சாரத்தில் ஆணும் பெண்ணு தான். இவங்க 2 பேரும் சம்மதத்தோடு தான் விபச்சாரம் பண்ணுவாங்க. திருமணமும் அந்த மாதிரி தான். அப்போ என்ன வித்தியாசம் என்று கேட்டீங்கன்னா, இஸ்லாம் சொல்லுது, ஒரு பெண் ஒரு ஆணுக்கு வாக்கு கொடுக்கிற நேரம் அந்த பெண்ணா வாக்கு கொடுக்க கூடாது. அவ விரும்பி தான் திருமணம் முடிக்கணும். ஆனால் யார் வாக்கு கொடுக்கணும்? ஒரு ஆணோட உடன்படிக்கை செய்வதற்கு இன்னொரு ஆண் வரணும் என்று இஸ்லாம் சொல்லுது. இன்னொரு ஆண் வரணும். அதாவது திருமணம் முடிக்கிற நேரம் ஒரு இருக்கிற இளைஞர் உட்கார வச்சிருவோம். பெண்ணு வரமாட்டான், அவங்க வாப்பா தான் வருவாங்க. அவங்க வாப்பா என்ன செய்வாங்க, வழியா வருவாங்க. அவர் உட்காருவார். ஏன்பா பெண்ணுக்கு அந்த உரிமையும் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பெண் ஆணோட ஒரு உடன்படிக்கை செய்கிறாங்க. என்ன உடன்படிக்கை? மீசாக்கன் கலீலான்றான்லாம். பயங்கர கடுமையான ஒப்பந்தம். அது சிம்பிளான ஒப்பந்தம் இல்லை. ஒரு பெண்ணுடைய உயிர் எது? தன்னுடைய கற்ப அறை. அதையெல்லாம் 1000-2000க்கெல்லாம் விற்கிற பொருள் இல்லது. இந்த உலகத்திலே மனிதன் பார்க்கிற மிக பெரும் அதிசயம் அதுக்குள் நடக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா இந்த ஆணுடைய குடும்பமும் இந்த பெண்ணுடைய குடும்பத்திலே உள்ள கண்ணு, மூக்கு, வாயு, காது, காலு, பேச்சு எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு குழந்தை வரப்போகுது. அந்த அற்புதம் அந்த கருவறையில் நடக்குது. தாய் என்ற அந்தஸ்துக்கு ஒரு பெண் போகிறாள். இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. தெருவில் நின்று ஒரு பங்கில் நின்று ஒரு ஆம்பளையை தட்டி பேசுற மாதிரி விஷயம் இல்லை.
இது ஒரு புனிதமான ஒரு இடமா இஸ்லாம் சொல்லுது. இந்த உலகத்தில் தாய்மை என்பது இந்த ரோட்ல போற மாதிரி போயிட்டு ஒரு ஆம்பளையை தட்டி நாங்கள் 2 பேரும் தலைமை திருமணம் முடிப்போமான்னு கேட்கிற விஷயம் இல்லை என்கிறது இஸ்லாம். ஒரு பெண்ணுடைய கருவறை அப்படி பகிர்ந்து கொள்ள முடியாது என்று இஸ்லாம் சொல்லுது. அதுக்கு ஒரு பெருமதி இருக்கு என்று சொல்லுது. அது மிக கண்ணியமானது என்று சொல்லுது. அதற்காக வேண்டி மாமா வாப்பா வருவார், பெண்ணோட வாப்பா வருவார். வந்தா என்ன உடன்படிக்கை நடக்குது, உக்கத்து துணிக்கா என்ற என்ன நடக்குது அந்த இடத்துல, என்ன உடன்படிக்கை தெரியுமா? எது நாங்க சொல்றோம் ஈஜாபு கபூல் என்று 2 பேரும் உட்காருவாங்க, ஆட்கள் இருப்பாங்க, ஷாஹிதுகள் இருப்பாங்க. ஷாஹித் என்றா சாட்சியாளர்கள். என்ன சொல்ல போறாரு தெரியுமா? அதாவது ஒரு மகர், ஒரு பணத்தொகை, பெண்ணு தான் அதை கேட்கணும். என்ன விட்டுட்டு போயிட்டாரண்டா, இடையில விட்டுட்டு போயிட்டாரண்டா, அதனால் ஒரு பெண் நிர்ணயம் செய்யணும். எனக்கு 10 லட்சம் தாங்க, 20 லட்சம் தாங்க. எதுக்கு? அவங்க விற்கிறதும் விலை பேசுறதுன்னு நினைச்சிடாதீங்க. இதுக்கு இவர் என்னை விட்டுட்டு போனால் என்ன முற்பணமா எடுத்துக்கொள்றது விளங்குதா? அதுக்கு பேர் மகர். அந்த மகரை ஒரு ஆண் மகன் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? அந்த யார் திருமணம் முடிக்கிறாங்களோ அவங்க ஒரு பொம்பளை கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் தெரியுமா? உடன்படிக்கையா தான். எது உடன்படிக்கை தெரியுமா? மாமாட்ட பார்த்து சொல்லுவார், இதுவரைக்கும் உங்க மகளை நீங்க பார்த்தீங்க, கண் கலங்காம நீங்க பார்த்தீங்க, உடுப்பு கொடுத்தீங்க, வாழ வச்சிங்க, சாப்பாடு கொடுத்தீங்க, உங்க புள்ள கண்ணீரை நீங்க தொடச்சிங்க, பதறி கேட்பீங்க, என்னன்னுவீங்க, சாப்பிட்டீங்களா மகளன்னு கேட்பீங்க, என்ன வேணும்னு கேட்பீங்க, நகை வாங்கி கொடுத்தீங்க, புதுசா பெருநாளைக்கு உடுப்பு கொடுத்தீங்க. மாமா, இதற்கு பிறகு உங்க பிள்ளைக்கு நான் பொறுப்பு. இதுக்கு முன்னாடி நீங்க எதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களோ அதை விட சிறப்பாக நான் வாங்கி கொடுக்க போறேன். நீங்க எங்க வச்சு உங்க பிள்ளைய நடத்துறீங்களோ, குடும்பம் நடத்துறீங்க, அந்த பிள்ளைய எங்க நீங்க ஒரு வீடு வச்சு ஒரு வீட்டில் வச்சு வளர்த்தீங்களோ, இப்ப எங்க வீட்டுக்கு நான் கூட்டி போறேன். நான் எங்க வாழுகிறேனோ உங்க மகள் அங்க வாழ போகிறா. நீங்க கொடுத்த உடைமை அந்த மாதிரி விஷயங்களை நான் கொடுக்க போறேன். இதற்கு பிறகு அவ சாப்பாடுக்கு நான் தான், என்கிட்ட இருந்தா அவருக்கு சாப்பாடு போகும். நான் தான் அவருக்கு அதுக்குரிய பணத்தை கொடுக்க போறேன். அவருக்கு நகை வேணும்னா நான் வாங்கி கொடுப்பேன், அவருக்கு உடுப்பு வேணும்னா நான் வாங்கி கொடுப்பேன். உங்க பாரம் முடிஞ்சிட்டு எனக்கு உங்க பிள்ளைய பொறுப்பு தாங்க, என் கையில தந்துட்டு போங்க. இதான் உடன்படிக்கை, வேற ஒன்றும் பேச மாட்டாங்க. இதைத்தான் சொல்ல போறார்கள். இந்த மகரை பொருந்து கொண்டு மாமா சரி என்றவர். என் மகளை நான் உங்களுக்கு தர்றேன். நான் எப்படி கண் கலங்காம பார்த்தனோ உங்களுக்கு தெரியும். என் மகள் இப்படிதான், நீங்க பார்த்துருங்க. இத்தனை வருஷமா ஒரு வீட்டில் ஒரு தாய் தந்த பிள்ளையை பெற்று வளர்த்து கண் கலங்காம பார்த்து இன்னொரு ஆண் கையில் ஒப்படைக்கும் வைபவத்துக்கு பேர் திருமணம். அதை முறையா கொடுக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. நன்றாக புரிஞ்சுக்கோங்க. ஜனாதிபதிக்கு பொடிகார்டு தேவை. ஏன்னா ஜனாதிபதிக்கு பிரச்சனை வந்தா ஒரு 4 பேர் பார்க்கணும்னு பொடிகார்டு கேட்குறாங்க. ஒரு சில பேர் பெரும்பூர்களுக்கு பொடிகார்டு கேட்குறாங்க. ஏப்பா போற வழி எவனோ சுட்டு போட்டான்டா, குத்தி போட்டான்டா, ஏதோ அவங்களுக்கு பொடிகார்டு கொடுங்க. உலகத்தில் அரசியல்வாதிகளுக்கும் சில பணக்காரர்களுக்கும் பொடிகார்டு கொடுப்பாங்க. மெடகஸ்கருக்கு போனாங்கன்னா இந்த சில நாடுகள் இருக்குது, அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்தில் சில நாடுகள், அங்கே போனால் மாணிக்கங்கள்லாம் கிடைக்கும். அந்த மாணிக்கத்தை எடுத்துகிட்டு வர நேரம் அங்கே இங்கேருந்தும் போவாங்க. போகிறவங்க அங்கே ஏர்போர்ட்லேயே பொடிகார்டு எடுத்துருவாங்க. வாகனத்தில் இதோட வெப்பனோட 2 பொடிகார்டு ஏறிடுவாங்க. நம்ம நாட்டில் சாதாரணமாக நடந்த ஆஜியார் அங்கே ஏர்போர்ட்லேயே கொடுத்துருவாங்க. ஏண்டா அவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போகிறோன்னா சுட்டுருவான். அந்த மாணிக்க வியாபாரம் பண்ணுறவங்கள பணத்தை கடத்திடுவாங்க. ஸோ அந்த நாடுகளில் சாதாரண மனிதர்களுக்கும் பொடிகார்டு கொடுப்பாங்க. விலை கொடுத்து வாங்கலாம். வாங்கினாங்கன்னா அவங்க பக்கத்தில் நிற்பாங்க. அவங்க கையில் நிஜமாக வெப்பன் இருக்கும். இவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வந்து அவங்க ஷூட் பண்ணிடுவாங்க. இது உலகத்தில் நடக்குது. ஆனால் ஒரே ஒரு கொள்கை, இந்த உலகத்தில் பொடிகார்டு கொடுக்க சொல்லிச்சு யாருக்கு தெரியுமா? எனக்கு தங்கச்சி இருந்தால் என் தங்கச்சிக்கு நான் பொடிகார்டா, என் மனைவிக்கு நான் என்ன பொடிகார்டு, ஒரு பெண்ணுக்கு ஆண் பொடிகார்டா நிற்கணும். தன்னந்தனியா தெருவில் நடந்துடாதமா. நீ வயதுக்கு வந்தால் உன்னை குறிவைத்து தாக்குவார்கள். உனக்கு பின்னாடி 4 ஆம்பளை வருவாங்க. அந்த காமம் மேலோங்கி தன்னை மறந்து விட்டால் உன் கற்பரை சூறையாடி விடுவார்கள். அதனால ஒரு பெண் வெளியே போகிற நேரம் ஒரு மகரத்தோட போ சொல்லி இஸ்லாம் சொல்லுது. இப்படி ஒரு கொள்கையை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? சுபஹானல்லாஹ். ஏனென்றால் எக்கச்சக்கமான கொலைகளை நாம் கேள்விப்படுகிறோம். 1-2 கொலை இல்லை, சாதாரண வடவித்துட்டு போனான். இலங்கையில் ஒரு பெரும் பேர் போன ஒரு வழக்கு.
என்ன வழக்கு? ஒரு ஏழை கொழும்புல இருந்து கண்டியை நோக்கி ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயினில் இவர் தொழில் வடை விற்கிறது. வீட்டில் வடையை பொறிச்சிட்டு வந்து அது ட்ரெயினில் ஏறிட்டாருன்னா ட்ரெயினில் பயணிக்கிறவங்களுக்கு இந்த வடையை விற்றுருவார். விற்றுட்டு அதுக்கு கிடைக்கிற ஊதியத்தை பெற்று கொண்டு போய் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. அந்த ட்ரெயினில் ஒரு பொம்பளை ஏறுறா. ஏறினா அவள் உத்தியோகம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிற வழி. இவர் கண்ணுக்கு அந்த பெண்ணை தெரியுது. ஏதோ இவருக்குள்ள ஒரு ஆசை உருவாகுது. ஒரு நாள் என்னாச்சு, ஒரு பெண் வயலில் செத்து கிடக்கிறார். இதை எடுத்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியாகுது. இது சும்மா சாகல, கொலை செஞ்சிருக்கிறாங்க. கடுமையான முறையில் இந்த பெண் துஷ்பிரயோகம் செய்து துடிக்க துடிக்க கொலை செஞ்சுட்டாங்கன்னு ரிப்போர்ட் வெளியாச்சு. அதுக்கு பின்னாடி உளவுத்துறையர்கள் அதை ஆய்வு பண்ணுறாங்க. எப்போ நடந்துச்சு, யார் நடத்தினா, என்ன நடந்துச்சு. நான் இலங்கையில் நடந்து சொல்கிறேன். இது அன்றாட ஒவ்வொன்று கேள்விப்படும். இது புதுசாக ஒன்று நான் சொல்லலை. எக்கச்சக்கமாக பதிவுகள் இருந்தாலும் இலங்கையில் இந்த வழக்கு கொஞ்சம் ஃபேமஸாக போச்சு. அப்போ என்ன நடக்குதுண்டா, ஒரு வடை விற்கிறவர் குறி வைக்கிறார். குறி வைத்தால் மீரிகமன்ற ஒரு ஸ்டேஷன் இருக்குது. கொழும்புல இருந்து வர்ற வழியில் இந்த பெட்டிக்லோ ட்ரெயினில் வந்தால் மீரிகம ஸ்டேஷன் நிப்பாட்டுவாங்க. அதுக்கப்புறம் பொல்கஹாவேலி ஸ்டேஷன். இந்த மீரிகம ஸ்டேஷனில் என்ன பண்ணுறான், இந்த வடை விற்கிறவர் அன்றைக்கு பிளான் பண்ணியே வர்றார். இந்த பெண்ணுக்கு பின்னாடி நான் இன்றைக்கு போகணும். இதுக்கு முன்னாடி போய் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாரு. ஒரு வயலுக்கு இடையால தனியாக இந்த பெண் நடக்கிறத பார்த்துட்டாரு. பார்த்ததுக்கு பிறகு இவர் அன்றைக்கு திட்டம் போடுறார். வடையை விற்கிற மாதிரி வடை விற்கிறவர் வந்து மீரிகம ஸ்டேஷனில் இறங்கினா அந்த பெண்ணு தன்னந்தனியாக போகிறான். வயலுக்கு இடையால போய் வீட்டுக்கு போகணும். போகிற நேரத்தில் ஒரு புலி பதுங்கி எப்படி தன்னுடைய இரையை நோக்கி பாயுமோ, ஒரு ஆண் தனக்கு அந்த காம தேவை உருவாகிற நேரம் தன்னையே மறந்துடுவான். அந்த மாதிரி பாய்ந்து தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு பார்க்கலாம். அவனுக்குள்ள எல்லாம் நிறைவு செய்ததுக்கு பிறகு அவனுக்கு பயம் வரும். காட்டி கொடுத்துருவான், என்ன மாட்டிடுவான். அந்த டைமில் தான் அவன் சாகடிக்கிறான். ரொம்ப மோசமான முறையில். அது ரொம்ப கொடூரமான ஒரு வழக்கு. அது அந்த இந்த ரிப்போர்ட்டை பார்த்தா தெரியும். கடுமையான முறையில் அவன் கொலை செய்கிறான். துடிக்க துடிக்க அந்த பெண் செத்து போகிறான். அன்பு சகோதரர்களே, இப்படி ஒண்டா இன்றைக்கு நான் விரிக்க தொடங்கினேன்னு வைங்க, எக்கச்சக்கமாக விரிச்சு முடிக்கலாம். அவ்வளவு பிரச்சனைகள் இந்த உலகத்தில் ஆண் பெண் விவகாரத்தில் வருகிறது. ஒரு யுவதியை பொறுத்தளவில் தனியே போகாதீங்கம்மா, உங்களுக்கு ஆபத்து. ராத்திரி போயிடாதீங்கம்மா, ஆபத்து. என்ன ஆபத்து? என் சாக்கில் 2 கோடி இருக்குதுன்னு வைங்களேன். 2 கோடி வச்சிருக்கிறேன். ஒரு சாக்கில் 1 கோடி, மறு சாக்கில் 1 கோடி. பட்ட பகலில் மாவடி பள்ளியில் நடக்கிறேன். நடந்துட்டு ரோட்டில் போகிற நேரம் யாருக்காவது என் சாக்கில் பணம் இருக்கேன்னு தெரிஞ்சா கயவர்கள் அப்படி பின்னாடி வந்து எடுக்க மாட்டாங்களா, பறிக்க மாட்டாங்களா? பணம் இருக்கேன்னு தெரிஞ்சா இது பண்ண மாட்டாங்களா? பெண்களாகிய யுவதிகள், அந்த பெண்களுக்கு என்ன, தன்னுடைய அந்த அவங்க வயசுக்கு வந்த உடனே அவங்களோட பெருமதி அவங்க உணரலை. பல்கலைக்கழகம் வரைக்கும் போகிறாங்க, ஆனால் என்ன உணரலை தெரியுமா? என் கற்ப அறையின் பெருமதி என்ன. ஒரு ஆம்பளை என்னை பார்த்து என்ன பேசின உடனே நான் சரி என்னலாமா? ஒரு ஆம்பளைக்கு சரி என்று போய் உட்காரலாமா? அவரோட பக்கத்தில் பங்கில் உட்காரலாமா? அவரோட ஃபோனில் சட் பண்ணலாமா? இந்த பெருமதி ஒரு யுவதி உணரணும். அந்த கற்ப அறை பறி போனால் அவர் உயிர் பறி போகிற மாதிரி. அதுக்கு பிறகு அபோஷன் பண்ணுறது, அதுக்கு பிறகு நிறைய பிரச்சனையை சந்திக்கிறது. அவன் விட்டுட்டு ஓடின பிறகு ஒரு புள்ளை கிடைச்சா வாப்பா முகவரி இல்லாமல் அந்த புள்ளைக்கும் கெட்ட பேர், அந்த உமாவுக்கும் கெட்ட பேர். எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இதனால் வருகுது. அன்பிக்கினியவர்களே, அதோடைய பெருமதியை புரிந்தால் பல்கலைக்கழகத்துக்கு போனால் உம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்பியிருப்பா. படித்து பட்டம் பெற்று நல்ல இடத்துக்கு வரணுமெண்டு பல்கலைக்கழகத்தில் போய் ஒரு ஆம்பளையோட அதாவது தகாத பழக்கத்தில் நிற்பாங்க. நான் என்ன கேட்குறேன் உங்கள்கிட்ட, ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இதுக்கு தான் வந்தீங்களா? ஸ்கூலுக்கு இதுக்கு தான் போனீங்களா? எதுக்கு படிக்க போனீங்க? அந்த இடத்துல எல்லா சிந்தனையும் மாறுதுண்டா ஒரு பெண் தன் பெருமதியை உணரணும். நீங்கள் ஒரு ஆம்பளைக்கு கிட்ட வர விடக்கூடாது. தன்னுடைய எது கேட்டு வந்தாலும் இல்லை, அவ்வளவு பெருமதி. ஒரு புள்ளை என்றால் என்ன பெருமதி? ஒரு உமாட்ட போய் கேளுங்க, புள்ளண்டா என்ன மாதிரி பெருமதி என்ன? நியூசிலாந்து பிரதமர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுகிறார். நியூசிலாண்டில் 37 வயசு அவருக்கு.
அவ தான் நியூசிலாண்டை கொஞ்சம் மினுங்க வச்ச ஒரு பிரதமர். அந்த அளவுக்கு உலகளாவிய மக்கள் பேசுகிற அளவுக்கு நியூசிலாந்து ஃபேமஸ் ஆகுது. ஆனால் அவருக்கு அவ்வளோ மக்கள் பலமும் இருக்குது, செல்வாக்கும் இருக்குது. அவர் ராஜினாமாவை ட்விட்டரில் போட்டார். என்ன சொன்னா, நான் விலக போகிறேன், என் பிள்ளைக்கு எனக்கு உம்மாவா இருக்கணும், எனக்கு நிறைய வேலைகள் என் புள்ள விஷயத்தில் தவறுது, அரசாங்கம் இந்த நாட்டு மக்கள் என்று நிற்கிற நேரம் என் பிள்ளைக்கு நான் நிஜமான உம்மா இல்லை, தன் பிள்ளைக்காக வேண்டி ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டு, மக்களே நான் அரசியல் இருந்தே ஒதுங்க போகிறேன், என் கட்சியிலிருந்து அடுத்த பிரதமர் வருவார், என்னை திரும்ப அரசியலுக்கு கூட்டி வராதிங்க என்று சொல்லி ராஜினாமாவை கொடுத்து விட்டு அடுத்த நாள் ட்விட்டரில் போடுறான், இன்றைக்கு என் கணவனுக்கு நான் மனைவியாக நிற்கிறேன், நான் திரும்ப என் வாழ்க்கையை தொடர்கிறேன், என் பிள்ளைக்கு உம்மாவாக நிற்கிறேன், ஐ எம் வெரி ஹாப்பி என்று சொல்லி ட்விட்டர் போடுறான்டா. அன்புக்கினியவர்களே, ஒரு பிரதமர் ஆனாலும் தாய் என்ற அந்த அந்தஸ்து அதுக்கு கீழே தான், பிரதமர் கீழே தான். தாய் மேல உம்மான்னு ஒரு புள்ள கூப்பிடுற நேரம் ஒரு புள்ள உம்மாவுடைய மனசு எப்படி இருக்கும்? நான் ஏன் இந்த பதிவை சொல்றேன் தெரியுமா? சோசியல் மீடியா இந்த சிந்தனை உங்களுக்கு சிந்திக்க விடாம, உங்க பெருமதி என்னன்னு தெரிய விடாம, யுவதிகள் யார் என்று யுவதிகளுக்கு புரிய விடாமல், உங்க உணர்வுகளை உங்களுக்கு உணர்வை இன்னும் மேல உங்க செய்யற மாதிரி நிறைய பதிவுகள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. படத்தில் கூத்து காட்சிகள் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஓப்பன் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இளைஞன் உங்களோட பேசினா சில யுவதிகளுக்கு மிக பெரும் இன்பமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். யுவதிகள் இளைஞர்களோட பேசினால் அவர்களுக்கு வாழ்க்கையில் சாப்பிடாட்டி அதான் தேவை. அந்த மாதிரி ஒரு பருவத்தில் ரெண்டு பேருக்குள்ள மோகம் வருகிற நேரத்தில் நிதானமாக நீங்கள் நடக்க வேண்டிய இடத்தில் உங்களை நிதானம் தவற விட்டு அவசரப்பட விட்டு அதில் பாதாளத்தில் போட்டுரும், சைத்தான் கொண்டு போய் போட்டுருவான். அந்த சைத்தான் போட்ட பிறகுதான் நீங்கள் விழிச்சு பார்ப்பீங்க, அடடா என்னாச்சு. அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, அதனால் நடக்க முன்னாடி, வெள்ளம் வர முன்னாடி தான் அணைக்கட்டுன்னுவாங்க, நடக்க முன்னாடி சோசியல் மீடியாவோட எப்படி நடந்து கொள்ளணும்னு நம்ம முடிவு எடுக்கணும். எனக்குதா வீட்டில் கத்திருக்குது, கோவம் வந்து சிறுக்கு எடுத்து குத்திடுவோமா? அது காய்கறிகளை வெட்டுறதுக்கு வச்சிருக்கிறோம். இதே மாதிரி இந்த சோசியல் மீடியாவோட எப்படி நடக்கணும், என்ன மாதிரி நடக்கணும், அதனால ஃபோன் எடுத்து கீழே அடிச்சு இதுக்கு பிறகு எங்கள் வீட்டுக்கு ஃபோன் வேணாம், இந்த முசீபத்து எங்கள் அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையே, புதுசாக வந்த முசீபத்தால் தான் இவ்வளவு அப்படின்ட்டு ஃபோனை கீழே அடிக்கிறது தான் புத்திசாலித்தனமானு கேட்டால் இல்லை. கட்டாயமாக ஃபோன் தேவை. இதற்கு பிறகு கையில் எல்லாரும் இதோட தான் எங்கே போகிறாங்க, பஸ்ஸில் பார்த்தாலும் இப்படி இருப்பாங்க, ரோட்டில் போனாலும் இப்படி இருப்பாங்க. இதுக்குள்ளே தான் இருக்குது உலகமே, இதுக்குள்ளே வரப்போகுது. இது கையில் வச்சே இருக்கணும். இது சம்பந்தமான அறிவு தேவை. இது இல்லாமல் வாழ கஷ்டம் என்ற நிலைமையில் மனிதர் இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று கையில் வச்சிருக்கல. இப்போ அவனுடைய எல்லாம் பேங்க்கு இதுக்குள்ளே தான், அவனுக்கு தேவையான படிப்பு இதுக்குள்ளே தான், அவனுடைய தகவல் பிஸ்னஸ் இதுக்குள்ளே தான், எல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். பேங்க்லேருந்து, பிஸ்னஸ்லேருந்து, டாக்குமெண்ட்லேருந்து, வைஃபோட பேசுறதுலேருந்து அத்தனை இதுக்குள்ளண்டா. ஃபோனோடு மனிதன் சேர்ந்து இதுக்கு பிறகு பயணிக்க வேண்டிய ஒரு யுகம் மலர்ந்திருக்கிறது. இது எந்த அளவுக்கு மாறுதுண்டா, இன்னும் 2-3 ஆண்டுகளில் உலகம் ரொம்ப வித்தியாசமாக போகுது. ஏஐ டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுக்கு பிறகு ஒன்று கொண்டாந்து உட்கார வச்சுன்னு வைங்க ரொம்போவை, அது எங்களை விட திறமையாக பேசிட்டு போயிடும். ஒரு தலைப்பை கொடுத்துட்டேன்னா முழு தலைப்பை ஆய்வு பண்ணி இப்போ வந்து டிவி நிகழ்ச்சியில் கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு மாவடி பள்ளியை பற்றி கேட்கணுமெண்டா நிறுவனர் கேட்பான், மாவடி பள்ளியில் எத்தனை மக்கள், அது சொல்லும், ரொபோ சொல்லும். விளங்குச்சா? இதுக்கு முன்னாடி ரொபோ இருந்துச்சான்னு கேட்டால் இருந்துச்சு. உங்கள் பக்கத்தில் போயிட்டீங்கன்னா ரொபோ கிடைக்கும். சம்மாந்தூரில் ரொபோ கண்டிங்க எத்தனை வருஷமா? உங்கள் கார்டை கொண்டு போய் போட்டிங்கண்டா, உங்கள் நம்பர் அடிச்சிட்டிங்கண்டா, எனக்கு 10,000 தேவைண்டா 10,000 எண்ணி தந்தது ரொபோ. அது ரோபோட்டிக். அந்த ரொபோ சொல்லல, அந்த ரொபோஸ் கண்டுபிடிக்கப்பட்டு உலகத்தில் ஃபேமஸ் ஆக்கப்பட்டாச்சு. உங்களுக்கு தேவையானது வேணும்னா அது செஞ்சு தந்துடும். ஆனால் இப்போ உள்ள ரொபோ உங்களோட பேசுகிற ரொபோ, உன் பேர் என்னன்னு கேட்டால் சொல்லும், நீ எங்கன்னு கேட்டால் சொல்லும், எனக்கு கொஞ்சம் வழிகாட்டலாமாட்டா வழிகாட்டும். அத்தனையும் சொல்லக்கூடிய, உங்களுக்கு எந்த கேள்வி வேணுமானாலும் கேட்டால் உங்கள் மொழியை புரிந்து கொண்டு அந்த மொழிக்கு பதில் கொடுக்குற ரொபோக்கள் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. இது மலிஞ்சு போச்சுன்னு வைங்க, எக்கச்சக்கமான வேலை ஏஐயிலே செஞ்சிருவான் மனுஷன். ஏஐ டெக்னாலஜியிலேயே அவ்வளோ வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால்
ஃபோனு மிக முக்கியம். அதை தூக்கி வீசிட்டு இல்லை என் புள்ள அதை பயன்படுத்தக்கூடாது அது வேணாம்னு சொல்லிட்டோம்னா அது பிரச்சனையாக போயிடும். ஃபோனை கொடுத்தா இன்னொரு முசீபத்து வந்துடும். படிப்புன்னு ஃபோனை கொடுத்துட்டோம், எங்கள் பிள்ளை ஏழு படிக்கணும், அதில் தான் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் ஃபோனை கொடுத்துட்டோம்டா நைட்டுக்கு ஏதோ யாரோடு செட் பண்ணுறாவோ, தப்பாக போயிடுவாவோ, தகாத உறவில் ஈடுபட்டுருவாவோ, ஏதாவது அப்படி பண்ணிடுவான்னு ஒரு அச்சமும் இருக்குது. இப்போ இந்த இடியாப்ப சிக்கலை நிவர்த்தி பண்ணணும். ஃபோனை கொடுக்காம இருக்கிறதா, ஃபோனை கொடுத்து பிள்ளைகளை அழிக்கிறதா? அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, ஃபோனை கொடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. கையில் ஃபோனை கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா அடுத்தவங்க ஃபோனில் அவங்க தப்பு பண்ணிடுவாங்க, இன்னொரு ஆள் ஃபோனை களவெடுத்துருவாங்க. ஃபோனை கொடுத்துட்டு தக்குவாவையும் சேர்த்து கொடுக்கணும், அங்கே தான் விஷயம். ஃபோனை கொடுக்கறது ஓகே, இந்த ஃபோனில் ஒரு ஆபாச காட்சி வருகுது, நான் அல்லாஹ்வுக்கு பயந்தான் ரப்பை இது தப்பு பார்க்கக்கூடாது. இந்த ஃபோனில் எக்கச்சக்கமான கெட்டது வருவது, அவைகளிலிருந்து நம்ம தப்பணுமாக இருந்தால் உள்ளம் சீர்திருந்தணும். அதனால் இளைஞர்களை பொறுத்தளவில் அந்த ஃபோனோடு மிகவும் பக்குவமாக நடக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் என்பதைத்தான் இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சியினூடாக சொல்ல போகிறேன். அன்பு சகோதரர்களே, இளைஞர்கள் யுவதிகள் என்றால் யார் என்பதை முதல்ல புரியணும். இந்த மாதிரி ஒரு பருவம் சுபஹானல்லாஹ் திரும்ப வராது. ஒரு ஜனாதிபதிட்ட போய் கேட்டால், நான் படித்ததில் உண்மையாக ஒரு மனுஷன்ட்ட எது பெருமதி என்று கேட்டால் என்னை பொறுத்தல இளமை தான் பெருமதி. திரும்ப அந்த இளமை கிடைக்காது. ஒரு ஆள் ஜனாதிபதி ஆயிட்டாரு, முதிய வயசு, அவருக்கு கொண்டு போய் பெலசெல்லாம் கொடுத்தாலும் இளைஞனுக்கு ஸ்விம்மிங் பூல் கிடைச்சா 4 பொடியம்மாக்களோட பாஞ்சு குதிப்பான், சந்தோஷப்படுவான். இவருக்கு வயசாளிக்கு கொண்டு போய் கொடுத்தா நடுங்குவார். எனக்கு எதுக்குப்பா ஸ்விம்மிங் பூல், எனக்கெல்லாம் இந்த ஆசை இல்லை குளிக்கிறதுக்கு, எனக்கு இப்போல்லாம் அப்படி இல்லைன்னுவார். இவ்வளோ பெரிய பெலஸில் அவரோட பேசுகிறதுக்கு கதைக்கிறதுக்கு இளமை என்ன அப்படி இல்லை. பான் வாங்க போனால் இங்கேருந்து 4 பேர் போவான், அங்கேருந்து 8 பேர் வருவான். எதுக்குப்பா போனீங்க? பான் வாங்க. உங்கள் வாப்பா 50 வயசு, பான் வாங்குறதுக்கு 10 பேர் எடுத்துகிட்டு போவாரா? அவருக்கு எங்கே போச்சு? இளைஞர்களாக நிற்கிற நேரம் அவர் 10 பேரோடு அங்கே போவான், இங்கே வருவாங்க. இளைஞர்கள் எதுக்கு முன் வருவார்கள்? ரொம்ப அற்புதமான ஒரு காலப்பருவம், பலமான பருவம். மனித குலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனுஷனுக்கு கொடுத்த பலமான பருவம் இளமை பருவம். இந்த இளமையை கெடுத்துடக்கூடாது. இந்த புரிதலை உங்களுக்கு தரணும் என்பது தான் இந்த தலைப்பு தந்திருக்கிறாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு நூல் எடுக்கணும், அந்த நூல் உடஞ்சிருமென்னு வைங்க, இழுத்தா ஒரு 10 கட்டு போட்டு பட்டு போட்டு இப்படி இழுத்து பாருங்க, உடையாது. இளைஞர்கள் சாதாரணமாகவே பலம், மேலேருந்து கீழே குதிங்கன்னா குதிச்சிருவாங்க, அவசரமாக எங்கேயும் போவாங்க, யாருக்கும் உதவி செய்வார்கள், அந்த மாதிரியான பலமானவங்க. ஆனால் இளைஞரை அல்ல தனியாக வைக்கல, ஒட்டி வச்சிருக்கான். அவங்க 10 பேரா 5 பேரா 4 பேரா தான் நிற்பாங்க. ஏன் கூட்டமாக நிற்கிறாங்க தெரியுமா? இன்னும் பலம். இந்த ஆகாயத்தில் பறக்கும் பறவைகள், இந்த பறவை பறக்கிறத பார்த்துருப்பீங்க. முன்னாடி ஒரு பறவை போகும், பின்னாடி அப்படி லைனில் பறவை பறக்கும். சில டிஸ்கவரி சேனலில் நீங்கள் பாருங்கள், அந்த முன்னாடி பறவை காற்றை வெட்டிட்டு வீரியமாக பறக்கும், பின்னாடி போகிறதெல்லாம் அப்படி வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள பறவை அப்படி பின்னாடி வரும், பின்னாடி இருக்கிற பறவை முன்னாடி போகும். பெரிய கூட்டம் இருக்கும், இந்த ஷேப்பில் தான் பறக்கும். ஒரு விமானம் மாதிரி ஷேப்பில் பறவை பறக்கும். முன்னாடி 1 2 4 8 இப்படி வரும். என்ன நடக்குதுன்னா அது காற்றை வெட்டி எடுக்குது, பின்னாடி உள்ளது அழகாக பறந்துட்டு போகுது. ஸோ பின்னாடி உள்ள பறவை எப்போ முன்னுக்கு வரும் தெரியுமா? உனக்கு டயர்டா, நீ பின்னுக்கு வா, நான் முன்னுக்கு வரேன். இந்த மாதிரி ஒரு சமூகமாக போகும். இளைஞர்களும் அப்படி தான், அவங்க கூட்டமாக இருப்பாங்க. பிரச்சனைண்டா அதுலேயே அவங்களுக்கு தலைவர், செயலாளர், பொருளாளர்லாம் போட மாட்டாங்க. அவர்களாகவே ஒரு ஆளை தலைவர்னு நியமிச்சிருவாங்க. எப்படி தலைவர்? உட்காருங்க, நான் கூட்டம் போடுவோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கில் யார் தலைவர்? ஆட்டோமேட்டடாக அவர் தலைவர் ஒரு ஆளை அவங்களாம் நினச்சிருவாங்க. இவர் எங்களில் கொஞ்சம் விவரமானவர். அந்த இளைஞர்கள் எங்கே போனாலும் போமா நான் வர்றேன்னுவாங்க. இங்கேருந்து 5 பேர், அங்கேருந்து 10 பேர், இப்படி இளைஞர்கள் கூட்டமாக நிற்கிற நேரம் அவங்கள்ட்ட என்ன நடக்குதுன்னா, இப்போ தலைவர் வேண்டி இருக்குது. அவங்களோட தலைவர் இல்லை, இந்த முழு இளைஞர்களையும் வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். இதைத்தான் படம் செய்யுது, சோசியல் மீடியா செய்யுது. இப்போ தலைவரை உருவாக்கணும்டா இளைஞர்கள் சும்மா பயணிக்க மாட்டாங்க, யுவதிகள் சும்மா பயணிக்க மாட்டாங்க, அவங்களுக்கென்று ஒரு லீடர் வேணும். அந்த லீடரை கொண்டு வரதுக்கு தான் இந்த இவ்வளோ படத்தை உண்டாக்குறாங்க. எப்பயும் படத்தில் ஒரு சண்டை வைப்பாங்க, இளைஞர்களுக்கு சண்டை பிடிக்கும். படத்தில் ஒரு காதல் இருக்கும், இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு காதல் என்றா பிடிக்கும். அந்த டாப்பிக்கை பேசினா சிரிப்பார்கள். அதனால்
படத்தில் கொண்டு வருவாங்க. ஒரு நடிகரை கொண்டாந்து இளைஞர் மாதிரி ஆக்கி தீமையை தட்டி எடுக்கணும், அட்டிக்கணும், பிடிக்கணும், சண்டை பிடிக்கணும், இப்படி எல்லாம் காட்சிகளை கொண்டு வந்து இளைஞர்களுக்குள்ள அவர்கள் தலைவராக வந்துடுவாங்க. இளைஞர்கள் யோசிக்க மாட்டாங்க, வீரியம் இருக்கும். தலைவர் வந்து ஷர்ட்டை பிச்சு கொடுத்தா பிச்சு கொடுப்பான், கொண்டை எப்படி வெட்டினா வெட்டி விடுப்பான். நீங்கள் நினச்சிடக்கூடாது அந்த இளைஞர்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லைண்டு. இந்த ட்ரௌசர் எடுத்து இப்படி கிழிச்சு டெனிமை பார்த்தீங்கன்னா அங்கே இங்கெல்லாம் கிழிச்சு கொடுக்குறான். வெக்கம் இல்லை போல, வெக்கம் இல்லாமல் இல்லை. அதே இளைஞரை கூப்பிட்டு அயன் பாக்ஸை கையில் எடுத்து அவன் ஷர்ட்டில் அப்படி ஒரு ஓட்டையை போட்டு கையில் கொடுத்து பாருங்க பார்ப்போம். இவ்வளோ ட்ரௌசரில் இவ்வளோ ஓட்டை, டெனிம் ட்ரௌசரில் இங்கே பிச்சு அங்கே பிச்சு இப்படி கொடுத்துட்டு போகிறான்னு பாருங்க பார்ப்போம். உடனே ஓட்டையை கண்ணா மறைச்சிடுவான். அம்மாடி ஏன்ப்பா இவ்வளோ ஓட்டை இருக்குதே, இந்த ஓட்டையை மறைக்கிறேன்? நிஜமா ஒரு இடத்துல கிழிஞ்சா அவனுக்கு வெக்கம் இருக்குதான்னு கேட்டுங்கண்ணா, முதியவரையும் விட இளைஞர்களுக்கு வெக்கம் ஜாஸ்தி. யாருக்கு வெக்கம் கூட? யுவதிக்கு, இளைஞர்களுக்கு வெக்கம் கூட. அவங்களுக்கு வெக்கம் இருக்குது. அப்ப ஏன் இது பிச்சு கொடுத்தாங்கண்டா, இதே ஓட்டை அவங்க கதாநாயகர் படத்தில் உள்ள வீரர் இப்படியே ஒரு அயன் பாக்ஸை வச்சு முக்கோணத்தில் ஒரு ஓட்டை போட்டான்னு வைங்க, எல்லாரும் அயன் பாக்ஸில் வச்சுட்டு போயிட்டு போடுவோம். அப்போ வெக்கம் வராது. ஏன்பா தலை உடுத்துட்டு போறாரு, தலை உடுத்தா இவங்களுக்கு அது வெக்கம் வராது. அல்லை சும்மா சாதாரண ஒரு ஓட்டை விழுந்தா தூக்கி வீசுங்க, இது கொடுக்கலாமா, இதை போட்டு இது வந்து இப்படி செய்யலாமான்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு தலைவர் இவங்களுக்கு தேவை. இளைஞர்கள் கூட்டமாக இருப்பாங்க, இளைஞர்கள் அந்த மாதிரி நிற்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு தலைவர் இருந்தாலும் அவர்கள் இன்னொரு தலைவரை பார்ப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தலைவரை உருவாக்க தான் இப்போ பேசுகிறேன். எந்த தலைவர்? இளைஞர்களுடைய கல்புகளுக்கு ரசூலுல்லாஹ் யார் என்று கொண்டு போய் காட்டணும். ஹாத்தமுல் அன்பியாவை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு அஜித் தலைவர் இல்லை, விஜய் தலைவர் இல்லை, ரஜினிகாந்த் தலைவர் இல்லை. சோசியல் மீடியாவில் என்ன போடுறாங்க, ஏதாவது ஒரு கிளிப்பை கொண்டாந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. பத்தியா படத்தில் ஒரு துண்டு, எப்போ பார்த்தாலும் பாட்டு, காதில் பாட்டு அடிச்சுட்டு ஒருவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. பாருங்க, பொம்பளை புள்ள அயன் பாக்ஸ் அயன் பண்ணுற நேரமும் பாட்டு, படிக்கிற நேரமும் பாட்டு, போகிற நேரமும் பாட்டு, இது எப்படி உருப்படுவாங்கன்னு கேட்குறாங்க. எல்லா நேரமும் பாட்டு என்றால் சுபஹானல்லாஹ். இன்னொரு ஆள் சொல்கிறாரு, எங்கள் பக்கத்து வீடு தொழுவுறாங்க, பள்ளிக்கு போகிறாங்க, ஃபஜ்ர் கிளம்புறாங்க, பாட்டு சத்தம் இங்கே கேட்குது, காலையிலிருந்து பாட்டு போடுறாங்களே, இந்த ஹதீஸ் தெரியாதா? ஆனால் தொலை போகிறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, அந்த டைம் மட்டும்தான் ஓப் பண்ணியிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் மியூசிக்கை ஹலால் ஆக்கிறாங்களா? பண்டி அரைச்சி ஹலாலான்னு பார்க்குறாங்க, அது ஹராம். ஜமியத்துலமா இந்த பிஸ்கட்டுக்கு ஹலால் கொடுத்தான்னு பார்க்குறாங்க, யோகட் சாப்பிட முன்னாடி ஹலாலா ஹராமான்னு பார்க்குறாங்க. அடி இந்த பாட்டு மியூசிக், இந்த இசை கருவிகளை நான் உடைக்க வந்தேன்றாங்களே ரசூலுல்லாஹ். அந்த இசை கருவிகளை முஸ்லீம்கள் எப்படி ஆதரிப்பார்கள்? எப்படி நாம் அதோடு சேர்ந்து போவோம்? அதில் போகிற பாட்டு சுப்ஹானல்லாஹ். இங்கேருந்து போகிற ஒரு பஸ், அப்துல் வதூத் மௌலவி என்னோட ஒரு நாள் பகிர்ந்து கொள்கிறார். அவர் வயசு அதாவது அவர் போய் டிரைவர்கிட்ட கேட்டாராம், அவருடைய வயசுக்கு 75க்கு மேலே. அவர் போய் கேட்டாராம், இந்த பாட்டை போட்டு போறியே, இவ்வளோ பேர் நிற்கிறார்கள் முக்காடு போட்டு, இந்த அர்த்தத்தை எனக்கே கேட்கலாது, கூச்சமாக இருக்குது, வெக்கமா இல்லைன்னு கேட்டோடனே ஆஃப் பண்ணிட்டாங்களாம். என்ன போட்டிருக்கிறோம், தலையை மறைச்சிருக்கிறோம், எங்கள் மானத்தை மறைக்கிறோமா? அவன் மானத்தை போக்குற மாதிரி பாட்டு போடுறான், அதுக்கு தலையாட்டிட்டு போகிறோம். நம்ம நடிக்கிறோமா, வாழ்கிறோமா? நிஜமா எங்களுக்கு கொள்கை இறங்கி இருக்கிறா, போலியா நடக்கிறோமா? இங்கே தான் பிரச்சனை. எங்கள் அடையாளம் தெரியாமல் இந்த சோசியல் மீடியாக்கள் வெறும் பேரளவில் எங்களை முஸ்லீம்களாக நிப்பாட்டி வச்சிருக்கு. மற்ற அத்தனையும் உள்ளுக்குள்ள எங்களுக்கு வேற சித்தாந்தங்களை புகுத்திருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இதுக்கு தீர்வு என்னண்டா, எங்க இந்த இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் தலைவர் உருவாக்கணும். யாரு தலைவர்? பேரளவில் இல்லை, அஜித் தலைவர் இல்லை, விஜய் தலைவர் இல்லை, வேற எவன் நடிக்கிறான்னு எனக்கு தெரியாது, அந்த எவனும் தலைவர் இல்லை. ஒரு இளைஞனுக்கு படத்தில் தலைவன், ஒரு இளைஞனுக்கு ஃபுட்பாலில் தலைவன், ஒரு இளைஞனுக்கு கிரிக்கெட்டில் தலைவன். எவனாவது ஒரு தலைவனை பிடிச்சி இவன் தான் என் தலைவர். உங்கள் எல்லாருக்கும் ஒரு தலைவர், ஹாத்தமுல் அன்பியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இளைஞர்களுக்குள்ள அந்த கல்வில் பெருமானாரை கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்தா அந்த கல்புகள் ரசூலுல்லாவை நேசிக்க ஆரம்பிக்கும். பெருமானாருடைய காலத்தில் இளைஞர்கள் ஓடி வந்தார்கள்.
பெருமானார்கள் பார்த்தார்கள், பெருமானாரோட பேசினார்கள், அவர்களோடு பழகினார்கள், அவர்கள் கல்வை பறிக்கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் அறிமுகப்படுத்தினோமா? போனையும் கையில் கொடுங்க, அந்த தலைவரை அறிமுகப்படுத்துங்க. இப்ப எந்த சோசியல் மீடியாவும் அவரை பறித்து கொண்டு போகாது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர் நேசிக்கிறார். ஒரு தோழர், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்களை பொறுத்தளவில் இளைஞர்களுக்கு முதல்ல தெரியணும் இளைஞர்கள் யாருண்டு. சுப்ஹானல்லாஹ், திருக்குர்ஆனில் இளைஞர்கள் நான் சொன்ன யுவதியும் சேர்த்து தான். திருக்குர்ஆனில் ஒரு அத்தியாயம் இருக்குது, அது சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயம். இந்த 18வது அத்தியாயத்தை பொறுத்தளவில் நம்ம ஜும்மா நாட்களில் இந்த அத்தியாயம் அதிகமாக ஓதுவோம். இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இளைஞர்களை பற்றி சொல்கிறான். என்ன ஆச்சரியம்ண்டா, இந்த சூறாவை எல்லாரும் படிக்கணும், நான் படிக்கணும், நீங்கள் படிக்கணும், இந்த உலகத்தில் பெரிய அறிவாளி என்று சொல்கிற எல்லாரும் படிக்கணும், அல்லாமாக்கள் படிக்கணும், முஃப்திமார்கள் படிக்கணும், ஆலிம்கள் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும், தஃப்சீர் எழுதினவங்க படிக்கணும், ஷேகுல் இஸ்லாம்கள் என்று சொல்கிறவங்க படிக்கணும். அப்படிப்பட்ட எல்லாரும் படிக்கணும். யார் படித்து கொடுக்குற ஆசான்மார்கள்? இளைஞர்கள். ஒரு இளைஞர் படித்து கொடுக்குறாங்க. ஷேகுல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமி படிக்கணுமா? பெரிய பெரிய அறிஞர்லாம் படிக்கணுமா? படித்து கொடுக்குறவர் யாருப்பா? எந்த பல்கலைக்கழகம் படித்தாரு? என்ன பிஹெச்டி முடித்தாரு? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா. இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள். ஆமனு பி ரப்பிஹிம், தன் ரப்பை அவர்கள் நம்பினார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அவருடைய நேர்வழியை நாங்கள் அதிகப்படுத்தினோம் என்றான். சுப்ஹானல்லாஹ், இளைஞர்கள் மட்டும் அல்லாஹ்விடம் கையேந்தினார். அல்லாஹ்வுக்கு மிக பிடிக்குமான கூட்டம் இளைஞர்களும் யுவதிகளையும். அது ஏன் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும்? அது ஏன் அந்த பருவத்தை பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த பருவத்தில் தான் எல்லா பாவத்தையும் செய்யலாம். எல்லா பாவத்தையும் செய்ய தோன்ற டைமில் ஒரு ஆள் சஜிதாவில் விழுந்தாருண்டா அவருக்கு அல்லாஹ் அவரை விரும்புவான். மறுமை நாள் அம்புட்டு பேரும் வெயிலில் காய்வாங்களாம். எல்லாரும் நிற்கிற நேரம் 7 குரூப் அல்லாஹ் கூப்பிடுவான. 7 குரூப். அதில் ஒரு கூட்டம் ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா. இங்கே வாங்கப்பா, ஏன் வெயிலில் காயிறீங்க வாங்க அப்படின்னு எல்லாம் கூப்பிடுவானா. யாரை? இளைஞர்களை. ஏன்? அவங்க இளமையை அல்லாஹ்வோடு கழித்தார்கள். ரப்புக்காக வேண்டி தன் இளமையை இரவில் எழுந்தார்கள், ரப்போடு பேசினார்கள், பகலிலே அல்லாஹ்வுக்காக தன் நேரத்தை ஒதுக்கினார்கள். அவ்வளவு பேர் நிற்க அந்த இளைஞர்களை கூப்பிடுவானா, இங்கே வாங்க. ஒளிமயமான மேடையில் உட்கார வச்சு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகு பார்ப்பான்றாங்க மறுமை நாளில். நான் கேட்குறேன், ஒரு பெரிய மந்திரி வந்துட்டார், பாராளுமன்ற உறுப்பினர் வந்துட்டார், ஜனாதிபதியை சபையில் உள்ள ஆளை கொண்டு மேடையில் உட்கார வச்சு அவருக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். எப்படி இருக்கும்? இவர் கூப்பிட்டா இருப்பான், நாளையிலிருந்து ரோட்டில் அவர் தான் ஜனாதிபதி. ஏன்னா ஜனாதிபதி நேற்று பக்கத்தில் உட்கார வச்சாரு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பருவத்தை தேர்ந்தெடுக்கிறான். பேரை சொல்லல, அப்துல் ரஹ்மான் பேரை சொல்லல, இளமை என்ற பருவம். அதுக்கான முதியவரில் கண்ணியம் கொடுக்கலாம் அர்த்தம் இல்லை. இளமையில் எல்லா அசிங்கமும் செய்கிற டைமில், நையாண்டி பண்ணுற டைமில், விபச்சாரம் பண்ண தோன்ற டைமில், எல்லா வகையான அடாவடித்தனம் பண்ணுறதுக்கு தோன்ற டைமில் ஒரு இளைஞன் இறைவனுக்காக தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டா மறுமையில் அல்லாஹ் கூப்பிடுவானா. அந்த இளமை பருவத்தை செலவழித்த முதியவர்களாக இருப்பாங்க. உலகத்தில் மௌத்தா போலவங்க முதியவர்களாக இருப்பாங்க. ஆனால் இளமையை அல்லாஹ்வுக்காக கழித்தவர்களை அல்லாஹ் கூப்பிடுவானா. நீங்கெல்லாம் எதுக்கு வெயிலில் காயணும்? இங்கே வாங்க, நிழலில் நில்லுங்க, என் நிழலில் இருங்க. சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு பருவம். திருக்குர்ஆன் அவ்வளவு பேருக்கும் பாடம் நடத்துறதுக்கு ஒரு சின்ன குரூப்பை தேர்ந்தெடுக்குது. அது எனக்கு பாடமா, உங்களுக்கு பாடமா, ஷஹாபாக்களுக்கு பாடமா, பெருமானாருக்கு படித்து கொடுப்பதற்கு யாருன்னு போய் கேட்டா சூரத்துல் கஹ்ஃப் குகைவாசிகள். குகைவாசிகள் யாரு? எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க, எந்த பட்டம் பெற்றாங்க, என்ன அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், ரப்பு மேல இருக்கிறான். அவங்க ரப்பை நம்பினாங்க. ஆமனு பி ரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அந்த இளைஞர் கூட்டம் அவங்க பேரெல்லாம் எல்லாம் சொல்லல, அவங்கள்ட்ட வேற எதையும் சொல்லல. அவர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள். நம்பினா ஊர்ல பிரச்சனை, ஊர்ல உள்ளவெல்லாம் பிரச்சனை படுத்துறான். என்ன பிரச்சனை? அல்லாஹ்வை நம்பினா அப்படின்றான். அதனால இவர்கள், இந்த இளைஞர்கள் ஊர்ல இருந்தா அவங்க மதத்துக்கு நம்ம போயிடணும். நம்ம அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோம், நம்ம கொஞ்சம் பேர் தான், மைனாரிட்டி தான். ஆனால் ரப்பை நம்பினால நாங்கள் வெளியே போயிடுவோம், ஊர்ல இருந்து வெளியே போயிடுவோம்.
போனால் ஒரு குகை தெரியுது, இந்த குகையில் போயிடுவோம் ரப்பே, கையேந்துறாங்க. இந்த வானம் அவர்களுக்காக திறக்கப்படுகிறது, இந்த பூமி அவர்களை தாங்கிக் கொள்கிறது. ஒரு இளைஞர்கள் கையேந்திர நேரம் ரப்புல் ஆலமீன் பதில் கொடுத்த விதத்தை திருக்குர்ஆன் சொல்லுது. எவ்வளவு பவர் பாருங்க, எவ்வளவு பவர். அந்த மன்னர் அந்த பக்கத்தில் நிற்கிறான், அவனோட பெரிய படை இருக்கிறது. ஆனா அந்த ஊர்ல இருந்து சாதாரண இளைஞர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி வெளியாகுறாங்க. வெளியாயினா பெரிய பேலஸ் கிடைக்கல, பெட்ரூம் கிடைக்கல, ஏர் கண்டிஷன் போடப்பட்ட மாளிகை இல்லை, ஒரு குகை. அவங்க அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, ரப்பனா, என்னோட ரப்பே, உன் ரஹமத்து வேணும் யா அல்லாஹ், உன் இரக்கம் வேணும் யா அல்லாஹ், எங்களுக்கு எங்க காரியத்தை இலகுபடுத்துறியா அல்லாஹ், எங்களுக்கு நேர்வழிப்படுத்துறியா அல்லாஹ். கேட்குற நேரத்தில் குகைக்குள்ளே பூந்துட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு ஒரு தூக்கத்தை கொடுக்குறான். தூக்கத்தை கொடுத்தா இப்படி பிறண்டு தூங்குறாங்க. தூங்கிட்டாங்களா? அவங்க நேர்வழியை கேட்டாங்க, நேர்வழி அதிகப்படுத்த சொன்னாங்க. இளைஞர்கள் இன்னும் பெரிய வயசு இல்லை. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், 1100 வருஷம் தூங்கிட்டாங்க. தூங்கி எழும்பினா ஒரு ஆள் கேட்குறாரு, எவ்வளோ நேரமா தூங்கி இருப்பீங்க? கம்லபிஸ்டும், எவ்வளோ நேரம்? அப்போ அவங்கள உள்ள ஒரு ஆள் சொல்றாரு, ஒரு சின்ன நேரம், கொஞ்ச நேரம் தூங்கி எழுப்பின மாதிரி இருக்குது அப்படின்றாரு. அப்பதான் சொல்றாங்க, பசிக்குது இல்லையா, தூங்கி முடிச்சிட்டோம், பசிக்குதா, கொஞ்சம் சந்தைக்கு போயிட்டு வாங்க. எப்படி போகணும்? இந்த பிடிச்சிக்கோங்க, பி வரிக்கும் ஹாதி, இதை எடுத்துட்டு போங்க, இலல் மதீனத்தி ஃபல் யந்துர் ஐயா அஸ்கா தாமன், போய் பாருங்க எந்த சாப்பாடு அஸ்கா தூய்மையா இருக்குதோ. இந்த ஹராமான சாப்பாடு கொண்டாந்துடாதீங்க, ஹலால் சாப்பாடு கொஞ்சம் பாருங்க, கொண்டு போய் இந்த தாளை கொடுத்துருங்க. அவன் தள்ளி வச்சிருக்கிறாங்க, இந்த பணத்தை போய் கொடுங்க. அதுவும் தாள் சல்லின்னு வருது, பி வரிக்கும் ஆகுது, இந்த தாள் சல்லியை போய் கொடுங்க, கொடுத்துட்டு ஏதாவது தூய்மையாக வாங்கிட்டு வாங்க அப்படின்னு போய் கொடுத்தா, பார்த்து போகிற வழியில் மாட்டி பற்றாதீங்க. என்ன தெரியுமா, கவனமாக நடந்துக்கோங்க, இல்லைன்னா மதம் மாற்றிடுவாங்க உங்களை. அப்போ கூட சிந்தனையை பாருங்க, சல்லியை கொடுத்து அனுப்புகிற நேரம் கூட மதம் மாற்றிடுவாங்க. எங்களையும் காட்டி கொடுத்துடாதீங்க, கவனமாக போங்கன்னு போய் அவங்க சல்லியை நீட்டினா அப்போதான் அந்த ஊரில் பெரிய பிரச்சனையாகுது. உங்கள் ஊரில் இப்போ போய் ஒரு ஆள் ஒரு சத்தை நீட்டி எனக்கு பானராத்தல் தாங்கன்னா, ஒரு சத்தை யார் போய்வேன் முகத்தை பார்த்துட்டு, இதுவரைக்கும் குகைக்குள்ள இருந்தவர்கள், அவர்களோட ஒரு ஏடும் இருக்கிறது, அஸ்ஹாபுல் கஹ்ஃப் வர் ரகீம், ஏடும் கையில் வச்சிருந்தாங்க. அந்த ஏடுல தான் அம்புட்டும் இருக்குது, அந்த ஏடுல தான் அல்லாஹ் ஒருவன் இருக்குது. அந்த ஏடை நம்பினார்கள், அது உள்ள தகவல்லாம் நம்பினாங்க. அல்லாஹ் ஒத்தன்தான், கேட்டா அவனை தான் கேட்கணும். அல்லாஹ் அந்த கூட்டத்தை கொண்டாந்து காட்டுற, இன்னமும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள், ஆவனு பிரப்பியும், தன் ரப்பை நம்பினவர்கள். அல்லாஹ் கைவிடுவானா? ரப்பை நம்பினவங்களை கைவிடுவானா? சும்மா என்ன இளைஞர், அது என்ன பொடியமாக செட் அப்படியா? வஜிதுனாஹும் ஹுதா, அதிகப்படுத்தினோம், ரூட்டை காட்டினோம், பாரு கொடுத்தோம். எது வரைக்கும்? ஜன்னஹ வரைக்கும். என்னாச்சு? அதோடு அல்லாஹ் நிப்பாட்டான். அந்த இளைஞர்களோட கதையை அல்லாஹ் நிப்பாட்டான். அப்பதான் உங்களுக்கு தெரியுது, ஆஹா ரொம்ப பழமை வாய்ந்தாள் இவங்கதா, இவங்க இப்போ பொடியன் மாதிரி இருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த காலத்தில் இருந்த 10 ஜெனரேஷன் இப்போ மௌத்து எழுப்பி பார்த்தா, இது அப்பா அவங்களோட புள்ளில் அதாவது அந்த காலத்தில் இருந்தவங்களோட புள்ளட வாழ்ற டைப், அந்த மாதிரி ஒரு காலப்பருவம். உடனே ஊர் மக்கள் குழம்பிட்டாங்க, இது வேற இனமா யாரு, அவங்களுக்காக ஒரு கட்டிடம் கட்டினதாக குர்ஆன் சொல்லிட்டு போகுது, அதை நீங்கள் படித்து பாருங்க. ஆனால் இந்த ஏடுகளை ஜோர்தானில் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு இளைஞர் தன்னை காணாமல் போன ஆடை தேடுறதுக்கு குகைகளுக்குள் தேடி போகிற நேரம் இந்த ஏடுகள் கண்டெடுக்கப்படுகிறது. அதில் பாதி ஏடு காலி. சில ஏடுகளை எடுத்து அங்கே ஒரு புத்தகச்சாலை செய்யக்கூடிய ஒருவர்கிட்ட இந்த இளைஞன் கொண்டு வந்து காட்டுறான். இந்த பாருங்க என்னமோ இருக்குது, இந்த குகை இன்றைக்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏடுகளை அவர் எடுத்துட்டு போயிட்டு அங்கே உள்ள அந்த ஊரில் உள்ள ஒரு லைப்ரரியில் ஒப்படைக்கிறாரு. இது புத்தகச்சாலைக்கு சரி வராது, நீங்கள் பாருங்க. அந்த லைப்ரரியில் இருந்து அது அமெரிக்கா வரைக்கும் போகுது. போனால் 50 ஆண்டுகளாக அதில் உள்ள ரகசியங்களை மறைத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிபிசி அல்லது CNN இவருடைய வீடியோ கிளிப் இன்றைக்கும் இருக்கிறது. ரிலீஸ் பண்ண எனக்கு ஞாபகம் இல்லை, பேர் ஜஸ்மின்னு நினைக்கிறேன். அந்த அமெரிக்காவில் உள்ள
அந்த பழங்காலத்து மொழிகளை படித்து அதை ஆய்வு பண்ணி அந்த தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்ன பண்ணுவாங்க, மைக்ரோஸ்கோப்பை போட்டு இது என்ன, இந்த சீக்கிரி இருக்கு பாருங்க, அதில் எழுதி வச்சுட்டு போயிட்டான். போகிறோம் வாரவனுக்கெல்லாம் படிக்கலாமான்னா அப்படி படிக்க இயலாது. அந்த காலத்து மொழியை அதை பார்த்து அது என்ன. அப்போ மகாச்சாரிய சென்ரத் பரணிவித்தான ப்ரொஃபஸர் செர்னத் பரணிவித்தான் அங்கே போய் உட்கார்ந்து என்னப்பா எழுதியிருக்கிறான் அதை தனியாக படித்து இதெல்லாம் எழுதியிருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறாரு. ஒரு மொழி பழங்காலத்து மொழியை ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கணும். இதை மாதிரி கண்டுபிடித்ததை அமெரிக்கா மறைச்சிட்டான். சுபஹானல்லாஹ். 2 வார்த்தைகள் யூடியூப்ல நீங்க போய் பார்க்கலாம். CNN வெளியாகுது. 2 பேர் பேசுறாங்க. 2 பேர் அந்த ஏடுகள் என்ன சொல்லுது என்று சொல்ற நேரம், அல்லாஹ் ஒன்றை வெளியாக்க நாடினால் வல்லாஹி வெளிப்படுத்துவான். ஒரு ஆள் சொல்லிட்டார், இட் கன்ஃபார்ம்ஸ் குர்ஆன் என்றார். உடனே அவர் என்ன பண்ணார், இந்த ஏடு என்னப்பா நீ மைக்ரோஸ்கோப்பை போட்டு உள்ளுக்குள்ள போட்டு எல்லாம் ஆய்வு பண்ணி அதை அழிஞ்சு போய் கூடாதுன்னு பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கிறான். ஆனால் உலகத்துக்கு வெளியிடல. இன்னொருத்தன் பேசுகிறான், இட் கன்ஃபார்ம்ஸ் இஸ்லாம்ட்டாங்க. இது ஈசா நபிக்கு பிறகு நடக்குது. அது என்ன குர்ஆனை கன்ஃபார்ம் பண்ணுது, கடவுள் 3 இல்லைப்பா, அந்த ஏடில் கடவுள் 1 தான் இருக்குது. கடவுள் 3 என்பது பிழை, ஒரு கடவுள் தான் என்பது அந்த இளைஞர்களுடைய கொள்கை. இதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. 7 இளைஞர்களும் 300 வருஷம் ஒரு கோயில வாழ்ந்தாங்க. அது 7 இளைஞர்னு குர்ஆன்ல இல்லை, 300 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு குர்ஆன்ல இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்டா, அந்த அதிசயமான இளைஞர்களை பற்றி உலகம் பேசுதே, அவங்களுடைய எல்லாத்தையும் கண்டெடுத்துட்டு அந்த இளைஞர்களை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா, அவங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் எல்லாம் பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், அவங்க ஓப்பன் ஹார்ட்டோட சொன்னாங்க, ரப்பே நாங்கள் கேட்குறோமே அல்லாஹ், உன்னை மட்டுமே நம்பியிருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களை கைவிட்டாதே யா அல்லாஹ்னு கேட்டதை அல்லாஹ் கபூல் செய்தால், இளைஞர்களும் யுவதிகளும் இந்த டைமில் சோசியல் மீடியாவில் உங்களை பறி கொடுக்க போறீங்களா? உங்க ரப்போட தொடர்பு வைப்பதற்கு மிக பலமான பருவம். நீங்க தூய்மையாக்கி விட்டு உங்க ரப்பு முன்னாடி நின்று, ரப்பே உன்னை மட்டுமே நம்பியிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த வானம் இளைஞர்களுக்காக திறக்கப்படும், அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, யுவதிகளுக்காக திறக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பருவத்தை நம்ம தொலைக்க போறோமா என்பதை யார் சொல்லிக் கொடுக்கணும்? பெற்றார்கள் சொல்லிக் கொடுக்கணும். இளமை பருவத்தை எப்படி கழிக்கணும் என்பதை பெற்றார்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கணும். மார்க்கத்தின் பக்கம் திருப்பி விட்டுட்டீங்கன்னா இளைஞர்கள் பள்ளிவாசல் நிரப்புவாங்க, இளைஞர்கள் ஊரை திருத்துவார்கள். சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட பருவம். குர்ஆனை பிரட்டி பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. நபிமார்களை பற்றி பேசுகிற நேரம் சில நபிமார்களை பற்றி திருக்குர்ஆன் பேசுது, அவருடைய இளமை பருவத்தை பேசுது. இப்ராஹிம் நபியுடைய இளமையை பேசுது, யூசுப் நபியுடைய இளமையை பேசுது, இளமை பருவத்தில் எப்படி அல்லாஹ்வை நெருங்கினார்கள் என்று பேசுது. அன்பிக்கினியவர்களே, அந்த வரலாறுகள்லாம் நம்ம பிரட்டி பார்க்கணும். நம்ம அதை ரசிக்கிறதுக்காக வேண்டி எங்கள் நேரத்தை கொடுக்கணுமே தவிர, இளைஞர்களும் யுவதிகளும் இன்றைக்கு அசிங்கத்தில் ஈடுபட்டா கல்வி அசிங்கமாக போயிடும், ரொம்ப அசிங்கமாக போயிடும். வாழ்க்கையில் என்னதான் ஹிஜாபு போட்டாலும் அந்த அசுத்தம் வெளியே தெரிஞ்சிடும். தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு அடிக்கடி இந்த சோசியல் மீடியாக்கள் இஸ்லாமிய ஏதாவது இருக்குதா அந்த மாதிரி சேனல்களை பார்க்கணும், அந்த மாதிரி குரூப்புகளில் ஹெட் ஆகணும். அவங்க போடுற அந்த விஷயங்களை கேட்கணுமே தவிர அசிங்கத்துக்கு இலகுவாக போயிடலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இளைஞர்களை பற்றி எக்கச்சக்கமான செய்தி வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு இளைஞர். அவர் எப்படி என்றா, அஸ்லமி கோத்திரம் ரொம்ப தூரம், அஸ்லமி கோத்திரத்துலேருந்து வர்றாரு. வந்தால் ஒவ்வொரு ஆளும் சில ஊர்லேருந்து வருவாங்க. இப்போ கொழும்புலேருந்து வந்துட்டாங்கன்னு வைங்களேன், கல்முனைக்கு திரும்ப இங்கேருந்து போகணும் கொழும்புக்கு, ரொம்ப தூரம்னு வைங்க. இன்றைக்கி பிரயாண வசதி இருக்குது, வந்து போயிடலாம். அந்த காலத்தில் அஸ்லமி கோத்திரத்துலேருந்து வந்துட்டாங்கன்னா திரும்ப போய் திரும்ப வர்றதுன்னு ரொம்ப பெரிய சிரமம். இன்றைக்கு பல மணித்தியாலத்தில் பிரயாணம், அன்றைக்கு நாள் கணக்கில் மாதக்கணக்கில் பிரயாணம். அந்த பிரயாணத்துக்கு நிறைய செலவாகும். இன்றைக்கு ஃபியூல் காஸ்ட் வர மாதிரி அவங்களுக்கு என்ன பெட்ரோல் அடிப்பாங்க, ஒட்டகத்தில் தானே போக போகிறாங்க, அது சாப்பிட்டா கொண்டு போயிருமே. இவங்க 30 நாள் சாப்பிடணுமே. வர்ற வழியில் என்ன ஏர் கண்டிஷன் ரூம் போட்டால் கொடுப்பாங்க, பாலைவனத்தில் தூங்கணும். அவங்க அதே ரூட்டில் பிரயாணம் மேற்கொள்ளணும். கடுமையாக வெயில் அடிக்கும், சில நேரம் குளிராக இருக்கும். இதெல்லாம் தாங்கி கொண்டு போகணும். காற்றடிக்கும், கண்ணையும் பொத்திடுவாங்க அரபிகள். அந்த மண்ணெல்லாம் போய் கண்ணில் படும். அவ்வளோ பயங்கரமான ஒரு பிரயாணம். இந்த அஸ்லமி குலத்திலேருந்து வந்தவர் திரும்ப வீட்டுக்கு போகலான்ட்டார். ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி என்ன சொல்லிட்டாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே,
உங்கள் விட்டு போக எனக்கு இயலாது, உங்களை பார்க்கணும், உங்களோட பேசணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பள்ளியில் உட்காந்து பயான் பண்ணிட்டாங்கன்னா அவர் கேட்டுகிட்டே இருப்பார். இப்படி ஒரு 70 சொச்சம் பேர் வெளியில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ரூம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா இல்லை. மஸ்ஜிது நபவி சின்ன பள்ளிவாசல், அதில் முற்றவெளி, அந்த முற்றவெளிக்கு சுஃபானுவோம், அங்களும் சுஃபானுவோம். அந்த சுஃபா முற்றவெளியில் ஒரு 70 பேர் தங்குறாங்க. 70 பேர்னா நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு குரூப் 70 பேர் வெளியில் நிற்பாங்க. அவங்களுக்கு ஒரே ட்ரெஸ்னா அவங்களுக்கு என்ன வியாபாரம் கிடைக்கும்னா அவங்களோட மெயின் டார்கெட் ரசூலுல்லாஹ்வோட பயான் கேட்கணும். அதனால் சின்னது ஏதாவது செஞ்சுட்டு வருவாங்க. சில வேளை ஈச்சப்பழத்தில் ஒரு துண்டை சாப்பிட்டுட்டு நம்ம நோன்பு துறக்கிறதுக்கே 3 ஈச்சப்பழம் சாப்பிடுவோம், 5 சாப்பிடுவோம். அவங்க ஏதோ ஒரு ஈச்சப்பழத்தில் ஒரு துண்டை சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னுவாங்க. ஒரு நாள் பெருமானார் ஃபஜ்ர் நேரம், தஹஜ்ஜுத் நேரம், ரசூலுல்லாஹ் முதல் வானத்துக்கு அல்லாஹ் வந்துட்டான்டா பெருமானார் தூங்க மாட்டாங்க, எழும்பிடுவாங்க. ரப்பு பக்கத்தில் அல்லாஹ்வோட பேசணும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பிடம் நிறைய கேட்பார்கள். அல்லாஹ் முதல் வானத்தில் வந்து என் அடியார்கள் என்னிடம் கேட்பவர்கள் யார்? உலகம் தூங்கினாலும் பெருமானார் சாட்டுப்போக்கு சொல்லி தூங்கவே மாட்டார்கள். எந்த அளவுக்கு தூங்க மாட்டாங்கன்னா, ஒரு மனிதன் தன் மனைவியோடு வாழுகிற நேரம் இந்த கல்பு பறிப்போகும் பாருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயிஷா நாயோட வாழணுமா இருந்தால் நீங்கள் நினச்சிடக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஆயிஷா நாய் வீட்டுக்கு போகலாமண்டு. இல்லை, தங்குறதா இருந்தால் 11 மனைவி, ஏக காலத்தில் 9 மனைவி. 9 மனைவிக்கு டேட்டை கொடுத்துட்டு திங்கள் இவங்களுக்கு என்றா, செவ்வாய் அவங்களுக்கு, புதன் இவங்களுக்கு, வியாழன் அவங்களுக்கு, வெள்ளி அவங்களுக்கு, இப்படி தான் வரும். டேட்டு வந்து தான் திரும்ப ஆயிஷா நாயிட்ட வரணும். அப்போ ஒரு நாளை வந்து ஒரு பெண்ணும் மிஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களும் ரசூலுல்லாஹ்வும் ரொம்ப விருப்பம் ஆயிஷா நாயோட வாழ. ஆயிஷா சொல்கிறாங்க, நானும் பெருமான ஒரு போர்வையில் ரொம்ப அமர்கலமாக அன்றைக்கு நாள் இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து கேட்டாங்க, ஆயிஷா என்ன கொஞ்சம் விடுறீங்களா ஜிர்னி ஆயிஷா, என்னை விடுங்கன்னு கேட்டாங்க. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அனுமதி கொடுத்தேன். பெருமானார் எழுந்தார்கள், அன்றைக்கு தொழுதார்கள், அழுதார்கள். சுபஹானல்லாஹ், சூரத்துல் ஆல இம்ரானுடைய கடைசி இறுதி ஆயத்துகள் இறங்கிய நாட்கள் அது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் வானம் பூமியை படைத்ததை பற்றி பேசுகிறார். அந்த ஆயத்துகள் ரசூலுல்லாஹ் ருக்குவிலிருந்து அழுது கொண்டு தேம்பி கண்ணால் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த அழுகை, அந்த தொழுகை முழுக்க அழுது கொண்டே இருந்தாலும் ஒரு செய்தி வரும். நான் என்ன சொல்ல வர்றேன்னு தெரியுமா? உலகத்தில் அசந்து தூங்குறது என்பதே ஒரு இன்பம், அதுலேயும் மனைவியோட வாழ்ந்து தூங்குறது என்பது வேற. இந்த நேரத்திலையும் அல்லாஹ் அந்த வகை வருகிற நேரம் பெருமானார் தன் மனைவியை வைத்து விட்டு அதுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட அந்த வாழ்க்கையை விட்டு இரவு தொழுவாங்க. தஹஜ்ஜுத்தில் எழும்புற ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க? வெளியே போய் பார்த்தா ஒரு ஆள் நிற்கிறார். திடீரென நீங்கள் வெளியே போயிட்டீங்க, ஒரு இருள் நிறைஞ்ச இடம், என்ன ஆயிரும்? யாருப்பா இருட்டில் என்ன லைட் அடித்து வச்சுருப்பாங்க, நிலா வெளிச்சம் மட்டும்தான் தெரியும். யாராவது இருந்தாங்கன்னா அந்த நிலா வெளிச்சத்தில் சாடமாடே தெரியும். ஒரு இளைஞன் அன்றைக்கு தூங்காமல், அதாவது எழும்பி கையில் தண்ணியை வைத்து கொண்டிருக்கிறார். பொதுவாக ஒரு இளைஞனை யுவதிட்டம் போய் கேளுங்க, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமெண்டு. நைட் முழுக்க முழிச்சிருந்து அடுத்த நாள் சூரியன் அதாவது 12 மணி காட்டி தூங்குறதான் பிடிக்கும். அவங்க எல்லாம் அப்சைட் டவுன் தான் செய்ய பார்ப்பாங்க. உனக்கு தான் நைட்டு முழுக்க ஏதாவது ஒன்றை பார்த்து செக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு விடியிற நேரம் தூங்குறது இருக்கு பாருங்க. இளைஞர்களையும் யுவதிகளையும் எழுப்புறதா ரொம்ப கஷ்டம், தூங்குறதும் கஷ்டம், தூங்கினவங்களை எழுப்பாட்டுறதும் கஷ்டம். சகருக்கு எழுப்பாட்டப்படுற பாடு, பிடிச்சி இதாக்கணுமா, அடிக்கணுமா, பிடிக்கணுமா, தண்ணியை ஊற்றணுமா, ஓட்டஃபோனில் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை சில வீடுகளில் எப்போ அசான் சொல்லிடுவாங்கப்பா எழும்பிரு, பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அந்த இளமையில் எப்போ அந்த பெண் தாயண்ட அந்தஸ்துக்கு வர்றாவோ அப்புறமா சின்ன சவுண்டுக்கு எழும்பிடுவான். அந்த புல்ல ராத்திரி 1 மணிக்கு கத்துற டைமில் பால் கொடுக்க எழும்பிடுவான், அப்படியே மாறிடும். அந்த இளைஞர் தன் தூக்கத்தை விரும்புகிற டைமில் வெளியே நிற்கிறார். பெருமானார் அவரை பார்க்கிறார்கள், யாருமே இல்லை, கையில் தண்ணீரோடு நிற்கிறார். பெருமானார் அவரை பார்க்கிறார். ஏன் எழும்பி நிற்கிறார் தெரியுமா? பெருமானார் அவரை பார்க்கணும். எல்லா நேரமும் மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிற நேரம். இந்த நேரத்தில் அவர் கையில் தண்ணியை வச்சு ரசூலுல்லாவுக்கு என் கையால் தண்ணி குடிக்க இந்த டைம் தான் உகந்த நேரம். தூக்கத்தை தியாகம் பண்ணி பெருமானார் இப்போ விழிப்பாங்கன்னு டார்கெட் பண்ணி நேரத்தை விளங்கி வெளியில் நிற்கிற நேரம் ரசூலுல்லாஹ் அவரை பார்க்குறாங்க. என்ன அன்பு, சுப்ஹானல்லாஹ். இப்படி இளைஞர்கள் தன் கல்புகளை பறிகொடுத்த வரலாறு மதீனத்து வரலாறு. கையில் தண்ணியை வச்சுட்டு இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் அவர் கண்ணை பார்க்குறாங்க.
என்னம்மா வேணும் செல்னின்னு ரசூலா கேட்குறாங்க. கேளுங்க. பெருமானார் நினைக்கிறாங்க ஏதோ தேவைகள் இருக்கிறாரு போல. சில வேளை கடன் கேட்கறதுக்காக வேண்டி சில பேர் விடிய காலம் வந்துடுவாங்க. ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு வராதவங்க கூட ஆஜியார் சோமா வந்தேன்னா பக்கத்தில் நின்றுட்டு கடன் கொஞ்சம் எடுக்கலாமான்னு கேட்பாங்க. எதுக்குன்னா ஹாஜியாரை சந்திக்க பள்ளிக்கு வரணும்னா ஃபஜ்ருக்கு வந்தான்னா சந்திக்கலாண்டு. ரசூலுல்லாஹ்ட்ட இவர் எதுக்கு வந்தார்? ஏதோ உலக தேவையா? முற்ற வெளியில் நிற்கிறேன், யார் சொல்ல கல்யாணம் நடக்க போகுது, ஒரு வீடு கட்டு தரலாமா, நீங்கள் தான் 40 ஒட்டகம் 50 ஒட்டகம் தர்மம் கொடுக்குறீங்க. ஹிஜ்ரி 6க்கு போகிற ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பெரிய பணம் வருது. பெருமானார் எடுக்கல, ஹசானா நிறையுது. வர்றவங்களுக்கெல்லாம் 40 கொடுங்க 50 கொடுங்கன்னு உங்கள் ரசூலுல்லாஹ். ஒட்டகம் பால் தேவைப்படுறவங்களுக்கு பால் கொடுப்பாங்க. அப்படி பணம். கைபர் கோட்டையை பிடிச்சதுக்கு பிறகு ஹிஜ்ரி 6.5க்கு பிறகு அவ்வளவு பணம். ஆனால் பெருமானார் ஏழ்மையாக தான் வாழ்ந்தாங்க. அப்போ கேட்குறாங்க என்ன வேணும்? அவர் பெருமானாரை பார்க்கிறார். என்ன சொல்லலாம்? யாரை சொல்லலாம்? எனக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை முடித்து நல்ல ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு மாதிரி ஒரு வீடு தந்தீங்கன்னா, இதை விட நீங்கள் தான் ஜனாதிபதி, நீங்கள் மனசு வச்சா செஞ்சிடலாமே, யாரை சொல்லலாம்? அப்படி கேட்கல. அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறார். நல்ல அருமையான வாய்ப்பு. ரசூலுல்லாஹ் என்ன வேணும்னு கேட்டாங்க. ஜனாதிபதியாக இருந்து கேட்குறாங்க அல்லது நபியாக இருந்து கேட்குறாங்க. அல்லாஹ்ட்ட கேட்டு கொடுத்துருவாங்க. யாரை சொல்லலாம்? எனக்கு நீங்கள் வேணும்னு கேட்குறார். எப்படி கேட்குறாரு? அல்லாஹ்வுடைய தூதரே, அவருக்கு வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான ஒரு மூமெண்ட் தான் இந்த மூமெண்ட். பெருமானாருக்கு தண்ணி கொடுத்தது அவருக்கு மறக்கவே இயலாது. தஹஜ்ஜத்தில் எழும்பி ரசூலுல்லாஹ் கண்ணை பார்த்து ஹாத்தமுல் அன்பியாவுக்கு கையால் உதுவடுங்களேன் ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். கணவன் தூங்குற நேரம் மனைவி எழுப்பினால் கணவனை எழுப்பாற்றா தஹஜ்ஜத்துக்கு எழும்பாத கணவர்கள் இருப்பாங்க. மனைவி எழுப்பாற்ற நேரம் கணவன் எழும்பி எழும்பாத மனைவிமார்கள் இருப்பாங்க. ஒரு இளைஞன் தன் தூக்கத்தை தியாகம் பண்ணி ஹாத்தமுல் அன்பியாவுக்கு முன்னாடி இந்த அருமையான வாய்ப்பை எடுப்பது உலகத்தில் பல கோடி மக்கள் இருக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரபியத் இப்னு கஅபுல் அஸ்லமியை தேர்ந்தெடுத்தான். தன் வீட்டில் இருந்து ஊரில் இருந்து வந்து ஏழ்மையை தேர்ந்தெடுத்து கொஞ்சோண்டு ஒரு ஈச்சப்பழத்தை சாப்பிட்டு பெருமானாரோட பேசணும், பெருமானார் பேச்சு கேட்கணும், பெருமானாரோட வாழணும் என்ற கல்வை பறிக்கொடுத்த இளைஞர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பெருமானார் அவரை பார்த்து கேட்டார், இப்ப என்ன ரபியா என்ன வேணும் என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒன்று வேணும் யா ரசூலல்லாஹ், இன்னி அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னah யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒன்று வேணும், ஜன்னாவிலே உங்களோட பக்கத்தில் ரபியத் இப்னு கஅபுல் அஸ்லமி உங்களோட பக்கத்தில் இருக்கணும் யா ரசூலல்லாஹ், உங்களோட தோழமை கொள்ளணும் யா ரசூலல்லாஹ். நீங்கள் நபிமார்களோடு சாலிஹீன்களோடு சுஹதாக்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்வான அந்தஸ்தோடு உங்களை நெருங்கி நிறைய பேர் இருப்பார்கள். நீங்கள் கடும் பிஸியாக இருப்பீர்கள். நபிமார்கள் எல்லாம் எவ்வளவு நபிமார்கள், எவ்வளவு சித்திகீன்கள், எவ்வளவு சுஹதாக்கள், எவ்வளவு சாலிஹீன்கள் ஹாத்தமுல் அன்பியாவை சுத்தி வளைக்கிற நேரம் ரபியத் இப்னு கஅபுல் அஸ்லமி உங்களை நெருங்கலாமா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ் ஜன்னாவை தந்து உங்களோடு ரபியாவுக்கு பக்கத்தில் வேணும் யா ரசூலல்லாஹ். ஜன்னாவிலும் இடம் வேண்டும், அது உங்களோட வேண்டும் யா ரசூலல்லாஹ். நீங்கள் இல்லாமல் ரபியாவுக்கு கஷ்டம் யா ரசூலல்லாஹ். இன்னி அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னah யா ரசூலல்லாஹ். ஜன்னாவிலே உங்களோட தோளுமை வேண்டும் யா ரசூலல்லாஹ். எனக்கு அதை கேட்டு தாருங்களே அல்லாஹ்விடம் என்று கேட்டார். பெருமானார் அவரை பார்த்து கேட்டார், ரபியாவை பார்த்து கேட்டார், ரபியா வேற ஏதாவது அவகைர ஜாலிக்க வேற ஏதாவது கேளுங்களேன் என்றார் ரசூலுல்லாஹ். வேற ஏதாவது கேளுங்களேன். பெருமானாருக்கும் வாக்களிக்க முடியாத நேரம். அல்லாஹ் அவன் வாக்களிக்க சொன்னால் மட்டுமே பெருமானார் வாக்களிப்பார்கள். வேற எதுவுமே மறுமை விஷயத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு வாக்களிக்க இயலாது. கூப்பிட்டால் ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு முன்னாடி ஃபாத்திமா, என்னுடைய ஃபாத்திமா, குறைஷிகளே, ரசூலுல்லாஹ் தன்னுடைய குடும்பத்தாரெல்லாம் கூப்பிட்டு விட்டு சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு பார்த்து சொன்னால், ஃபாத்திமா துனியாவில் என்ன சரி பாப்பாவிடம் கேட்க இருந்தால் கேளுங்கள் ஃபாத்திமா, நான் தருகிறேன் ஃபாத்திமா. தன்னுடைய மகன் எல்லா பிள்ளைகளும் மௌத்தாகி ஒரே ஒரு பிள்ளை மட்டும் மீதமாக நிற்கிறது. பெருமானுடைய ஈரக்கொலை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவ்வளவு நேசம். ஒரு வாப்பாவாக இருந்து பாருங்கள், எனக்கு என் பிள்ளைகளோட எவ்வளவு இரக்கம் என்று வாப்பாவாக இருந்து நான் சொல்லுவேன். ஹாத்தமுல் அன்பியா இந்த உம்மத்தோட எவ்வளவோ இரக்கம் என்றால் தன் மகளோட எவ்வளவு இரக்கம். மறுமையிலே ஃபாத்திமா, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எனக்கு எதுவுமே செய்ய முடியாது. அந்த நீதிமன்றத்தில் இந்த துனியாவில் எதையாவது வேணும் என்றால் கேளுங்கள் ஃபாத்திமா, மறுமைக்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள் என்று பேர் கூப்பிட்டு தன்
குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் சொல்லிவிட்டு தன் மகளையும் பக்கத்தில் கூப்பிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சன்னிதானம் அது பயங்கரமானது, பாத்திமா வாப்பாவால் மகளை காப்பாற்ற முடியாது என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, மறுமை விஷயத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்டவுடன் சொல்ல முடியாது. அல்லாஹ் வஹி மூலமாக பெருமானாருக்கு சொன்னால் அவர் நிற்கிறார், பெருமானார் கண்ணை பார்க்கிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு வேணுமே யா ரசூலல்லாஹ், உங்களோட வாழ வேணுமே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மதீனாவிலே உங்களுக்கு தண்ணி தருவதற்கு பாக்கியத்தை தந்தான். எல்லோரும் இருக்கிற நேரம் என் கையிலே தண்ணீர், தஹஜ்ஜத்தில் உங்களை பார்ப்பதற்கு உங்க கையில தண்ணீரை கொடுத்து உதுவெடுப்பதற்கும் பாக்கியத்தை தந்தான். எனக்கு ஜன்னாவில் நீங்க வேணும் யா ரசூலல்லாஹ், உங்க பக்கத்தில் வாழ வேண்டும் யா ரசூலல்லாஹ், உங்களோட உங்க சிரிப்பை பார்க்கணும் யா ரசூலல்லாஹ். பழக பழக பாலும் புளிக்கும் என்பார்கள். பாலை வைத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் அசடாகி போய்விடும், அது நேரம் போக போக புளிச்சு போயிடும். இதை சொல்லுவார்கள் அல்லாஹ்வுடைய மனிதர்களோட பழக பழக தூரத்தில் இருக்கிற நேரம் அவர்களோட ஒரு ஈர்ப்பு வரும், நெருங்க நெருங்க ஈர்ப்பு குறையும். அது மனித இயல்பு, அது மனித இயல்பு. சில மனிதர்களோட நெருங்க நெருங்க காரி துப்ப தோணும், இவர்களையா நாம இப்படி பெருசாக வைத்தோம் என்று. ஆனால் உலகத்தில் ஒரு மனிதர், அவரோட நெருங்கியவர்கள் யாரும் தூரமாகவில்லை, பக்கத்திலே வந்தார்கள். தேம்பி தேம்பி தன்னுடைய குழந்தைகளை கொண்டு விட்டு அழாதவர்கள் பெருமானார் மரணத்தை கேள்விப்பட்டு தேம்பி தேம்பி அழுதார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள் பெருமானாருடைய மரண செய்தியை கேள்விப்பட்ட சில தோழர்கள் மூர்ச்சிட்டு கீழே விழுந்தார்கள் என்றால் அந்த நேசம் குறையவே இல்லை தோழர்கள், அந்த நேசம் குறையவே இல்லை சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே. பெருமானாரோடு வாழ்ந்தவர்களுக்கு இன்னும் 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 வாழ தோணுகிற அளவுக்கு அற்புதமான ஒரு மனிதர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி சொல்கிறார், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வேற எதையாவது கேளுங்களேன் ரபியா, வேற எதையாவது கேளுங்களேன், அவ கைர ஜாலிக். அப்பொழுது ரசூலுல்லாஹ்வை பார்த்து ரபியா சொன்னார், யா ரசூலல்லாஹ், வேற எதுவுமே ரபியாவுக்கு தேவையில்லை, ஹுவ ஸாக யா ரசூலல்லாஹ், அது மட்டும் போதும் யா ரசூலல்லாஹ், உங்க பக்கத்தில் நிக்கணும் ஜன்னாவுல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? இளைஞர்களும் யுவதிகளும் இன்றைக்கு யாரோ கயவர்கள் பின்னாடி போறார்கள், சோசியல் மீடியாவில் பின்னாடி என் தலையிட போஸ்டை ஷேர் பண்றது, இவங்க அவங்க போஸ்டை ஷேர் பண்றது, ஆபாச மன்னர்கள் அசிங்கங்களை எல்லாம் யாரு ஆபாசங்களை அசிங்கங்களை மார்க்கெட் பண்றார்களோ அவர்கள் பின்னாடி இந்த உம்மத்துடைய இளைஞர்கள் பின்னாடி போகிறார்கள். ஒரு காத்து வீசுகிற வேகம் மாதிரி அவர்கள் பின்னாடி போகிறவர்களுக்கு காத்தமுல் அன்பியாவை அறிமுகப்படுத்தினால் பள்ளிகளை அந்த இளைஞர்கள் கண்ணீரோடு நிரப்புவார்கள். ஒரு ஊரு கையில் இளமைகளுக்கு, இளைஞர்களுக்கு அந்த ஊரிலே உள்ள முக்கியமான பொறுப்புகளை கொடுத்து பாருங்கள். சுபஹானல்லாஹ், முதியவர்களை விட வீரியமாக அந்த இளைஞர்கள் அதை எடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாறு நமக்கு சொல்லித் தருகிற பாடம். ஒரு ரெண்டு இளைஞர்கள் அல்ல, இளைஞர்களை பற்றி நிறைய பேசலாம். இன்றைக்கு தலைப்பு, நம்ம இளைஞர்கள் சீரழிகிறார்கள். எதனால்? சோசியல் மீடியாவால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சோசியல் மீடியாவுக்கு ஏசி வேலை இல்லை. சோசியல் மீடியாவில் நலவும் இருக்கிறது, ஜனாசா செய்தியும் வரும், பயானும் வரும், நல்ல போஸ்டுகளும் வரும். இளைஞர்கள் சோசியல் மீடியாவை பயன்படுத்துவதற்கு வழிகாட்டல் தேவைப்படுகிறது. அந்த இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் ரசூலுல்லாஹ் யார், சஹாபாக்கள் யார், உங்க தலைவர்கள் இந்த கயவர்கள் அல்ல, இந்த ஷைத்தான்கள் இல்லை என்பதை காட்டி கொடுத்தீர்களா? மூத்தவர்களே, சொல்லிக் கொடுத்தீர்களா? பள்ளிவாசல்கள் பெருமானார் யார் என்று சொல்லிக் கொடுக்கிற தளங்களாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் காத்தமுல் அன்பியாவை பற்றி பேசுகிற இடமா இருக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்கள் துடித்தார்கள், அந்த இளைஞர்கள் தான் இன்றைக்கும் துடிப்பார்கள். தீனை கொண்டு போய் சேருங்கள், தீனை கொண்டு போய் அவங்களுக்கு காட்டுங்கள், எது இஸ்லாம் என்று காட்டுங்க. ஒருவர் வந்தார் பெருமானார் முன்னாடி, அவருடைய பேர் ஜுலைபீப். ஊரில் யாரும் அவரோட முஆனக்கா பண்ண மாட்டாங்க. அதாவது கை குலுக்கினா முசாஃபா ஆண்டுவோம், அப்படி பிடிச்சி கட்டி பிடிக்கிறது முஆனக்கா பண்ணுறது. ஏனண்டா ஹதீஸில் வருவது அவர் அவ்வளோ அலங்கோலம். குஷ்ட நோயில் சில பேர் இருப்பாங்களா, அது மாதிரி என்னன்னு தெரியாது. ஹதீஸில் எப்படி வருவதுண்டா, கட்ட அவர் ரொம்ப அலங்கோலமான ஒரு ஆள். அல்லாஹ்வுடைய தூதரை கொஞ்சம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யாரோடலாம் பேசுவாங்க தெரியுமா? சில பேர் கொஞ்சம் அந்தஸ்து வந்த பிறகு சின்னவங்களோடலாம் பேச மாட்டாங்க. பெருமானார் மெமரி எப்படின்னா எல்லாரோடையும் பேர் ஞாபகம் வச்சு பேசுவாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் அப்படி வர்ற நேரம் ஒரு பொடி அப்படி கையில் கன்னத்தில் கையை வச்சு அப்படியே சோர்ந்து போய் நிற்கிறான்.
பெருமாள் கேட்டாங்க. அவர் பேர் உமைர். உமைர், உங்கள் உமைர் எங்கம்மான்னு கேட்குறாங்க. அவர் வளர்த்த ஒரு பறவை செத்து போயிருக்குது. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு ஞாபகத்தில் வச்சாங்கண்டா, உமைர் என்ன கவலை, உமைர் எங்க? அப்போதான் பறவை செத்து போன கவலையில் அந்த பொடியை நிற்கிறான்டா. பெருமானார் ஒரு நாள் ஜாபிரில் நினைக்கிறேன் தோழரோடு போகிறாங்க. இப்படி போனால் போருக்கு போகிறேன்னா ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆளோடையும் போய் பேசுவாங்க. ஜாபிர் கூப்பிடுறாங்க, எங்க கல்யாணம் முடிச்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம். எப்படி முடிச்சிங்க? ஒரு யுவதியை முடிச்சிங்களா, விதவையை முடிச்சிங்களா, கண்ணியை முடிச்சிங்களா, விதவையை முடிச்சிங்களான்னு கேட்குறாங்க. யாரை சொல்லலாம்? நான் விதவையைத்தான் முடித்தேன். ஒரு பொடியனோடு எப்படி பேசணுமோ அப்படி பேசுவாங்க ரசூலுல்லாஹ். நான் விதவையை முடித்தேன், கண்ணியை முடிச்சிருக்கலாமே, நல்லா வாழ்ந்து சந்தோஷப்படலாமேன்றாங்க. இல்லை யார சொல்லலாம், எங்கள் தங்கச்சிமார்கள்லாம் பார்க்கணும், நான் ஒரு கண்ணியை முடிச்சேன்டா அவங்களோட சேர்ந்து இவங்களும் விளையாடிடுவாங்க, கொஞ்சம் பராமரிக்கிற மாதிரி இருக்கணுமா, அதனால தான் ஒரு விதவை முடித்தேன் யார சொல்லலான்றாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் போருக்கு போகிற நேரம் முன்னாடி வந்து 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 ஒரு ஓராடும் பேசுவாங்க. அன்றைக்கு ஜுலைபி ரலியல்லாஹு யாருமே நின்று பேச மாட்டாங்க. உங்கள் ஊரில் கொஞ்சம் மென்டல் மாதிரி இருந்தால், கொஞ்சம் அலங்கோலமாக இருந்தால் நின்று பேசுவீங்களா? அதே மந்திரி காரில் போகிற நேரம் கையை காட்டினாலே போதும், எனக்கு தான் காட்டு போகிறார், அவருக்கு என்ன ஞாபகம் அப்படின்னு. அதே கொஞ்சம் அலங்கோலமான மனுஷன் பள்ளிவாசலுக்கு வந்திருந்தா, அவர் கொஞ்சம் இதாக இருந்தால் அவர் பக்கத்தில் போய் என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்க தோணுமா? அந்த அளவுக்கு அல்லாஹ் என்னுடைய கல்வி உங்களுடைய கல்வை விசாலமாக்கணும். என்னுடைய தலைவர் உங்களுடைய தலைவர் எப்படி தெரியுமா? இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் மரியாதை இல்லையோ அவர்கள் பக்கத்தில் இந்த உலகத்தில் பெரியவர்கள் நிற்க மாட்டார்கள், அவர்கள் பக்கத்தில் இருந்து பேச மாட்டார்கள். ஜுலைபி என்னப்பான்னு கேட்குறாங்க. அவருக்குள்ள ஆனந்தம், சுப்ஹானல்லாஹ். பெருமானார் அவரை இறுக கட்டி பிடிப்பார்கள், அப்படி பழகுவார்கள். ஜுலைபி என்ன திருமணம் முடிக்கலான்னு கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஹதீஸை கொஞ்சம் பிரட்டி பாருங்க. அவர் திரும்ப கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு யாராவது எனக்கு சம்மதம் தெரிவிப்பாங்களா? அவர் என்ன கேட்கிறார்னா, என்ன யாராவது திருமணம் முடிப்பாங்களா யா ரசூலல்லாஹ்? இந்த ஜுலைபிபுக்கு அந்த அளவுக்கு அவரையே அவர் போட்டு வைத்திருக்கிறார். எனக்கு எந்த பொம்பளை ஆமான்னு சொல்ல மாட்டார். பெருமானார் சொல்கிறாங்க, அப்படியா, நான் ஒரு பொம்பளை பிள்ளை சொல்கிறேன், போய் கேளுங்க ஜுலைபி, அனுமதி கேளுங்க, அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கல்யாணம் நடக்க மாட்டாங்க. யார் சொல்ல? எனக்கா? ஆமாம், இதான் மதீனாவுல ரசூலுல்லாஹ். இப்போ நாங்கள் சொல்லுவோமே மாவடி பள்ளிக்கு இப்படி வரணும்டா, இப்படி வரணுமெண்டு, இதே இடத்துல இப்படி போங்க, போனால் இங்கே ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு போய் என் சலாமை சொல்லுங்க, நீங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பினதா கேளுங்க, உங்களுக்கு பெண்ணு மணப்பெண்ணு அங்கே ஒரு பெண்ணு இருக்கிறாங்க, நீங்கள் கேளுங்கன்ட்டாங்க. இவர் போகிறார். ரசூலுல்லாஹ் சலாம் சொன்னாங்கன்னு உடனே சந்தோஷப்பட்டாங்க. அவங்க வாப்பா, வலைக்கும் சலாம், ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினாங்களா? ஆமாம், திருமணம் பேச வச்சு அனுப்பினாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எங்கள் பிள்ளையா? சந்தோஷப்பட்டாங்க. இல்லை, எனக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்ற உடனே அவங்க வாப்பா கொஞ்சம் பெக்காயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே உள்ள யுவதி, அந்த கன்னி பெண் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். வாப்பாவை கூப்பிட்டு, என்ன வாப்பா? இல்லை, இவருக்கு திருமணம் முடிக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் பேசி அனுப்பி வைக்கிறாங்க, உங்கள் சம்மதத்தை கேட்குறாங்க. அவங்க வாப்பா பெக்காகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கென்று ஒரு கணவனை தேர்ந்தெடுத்தால் பாப்பா நான் அவரோட வாழுவேன்ட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். வீட்டுக்குள்ள உள்ள யுவதிகளுடைய கல்புகளும் பறிப்போய் இருந்தது ரசூலுல்லாஹ்வுக்கு. பெருமானாருக்கு அவ்வளோ இரக்கம். அவர் பேச்சை யாருமே தட்ட மாட்டாங்க. 20 வருஷமா வளர்த்த பொம்பளை புள்ள, உம்மாவுக்கும் தெரியாது வாப்பாவுக்கும் தெரியாது, தாப்பையால பாஞ்சி ஓடிட்டாவான். ராத்திரி யாரோ வந்தாராம், திருவில்ல வந்தாங்களாம், போயிட்டாங்களாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குக்கு எந்த அளவுக்கு கட்டுப்படுறாங்கன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். உஹது யுத்த நேரம் ஒரு பெண்ணு வர்றா, பயந்து, அதாவது மிக கவலையோட வர்றா, பாதையில் ஓடி வர்றா. அந்த பெண் அப்படி வரவே மாட்டா. உஹது நேரம் ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கன்னு ஒரு செய்தி பரவுது. நிஜமா மௌத்தாகல, மயங்கி கீழே விழுந்துட்டாங்க மூர்ச்சிட்டு. என்ன, இங்க ஒரு காயம், பல்லில் ஒரு காயம், கீழே விழுந்துட்டாங்க. அந்த அம்மா ஓடி வர்றா. அந்த அம்மா கேட்கிற, ரசூலுல்லாஹ்க்கு எப்படி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி? அந்த அம்மாவுக்குள்ள சோதனை அல்லாஹ் இந்த ஃபைலை அல்லாஹ் அழிக்க விரும்பல. அந்த பெண்ணே அவருடைய வாக்கு மூலத்தை அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு பிறகு மாவடி பள்ளியில் பேசுகிற அளவுக்கு இந்த கட்ட ஃபேஸ்புக்கில் யாரும் போடல, வாட்ஸ்அப்பில் யாரும் போடல. அல்லாஹ் அந்த ஷார்ட் கிளிப்பை கலட்டுறார். இந்த உம்மத்தினர் அதை பேசணும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அந்த பெண் ஓடி வந்து கேட்கிறாங்க. அல்லாஹ் சோதனையை வைத்திருந்தான் அந்த பெண்ணுக்கு. என்ன சோதனை? வந்த தோழர் சொல்கிறார்,
உங்கள் கணவர் மௌத்தாகிட்டார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்வுடைய பாதைகளை ஷஹீதாக்கப்பட்ட நேரத்தில் அந்த பெண் கேட்குறாங்க, எங்கள் கணவர் மௌத்தா ரசூலுல்லாஹ்க்கு எப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் சொல்கிறாங்க 4 மரணங்கள், கணவர் மௌத்து, உங்களுடைய அதாவது உங்கள் வாப்பா 3 மரணங்கள், உங்கள் வாப்பா மௌத்து, உங்க மகன் மௌத்துன்றாங்க. சில நேரம் சிலதில் அசையாத பெண்ணு ஒரு இடத்தில் அசைஞ்சிருவாங்க. அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? இந்த வரலாறு அழியக்கூடாது. அல்லாஹ் சில வரலாறுகளை நமக்கு பாதுகாத்து காட்டுகிறான், இவைகளை அழிக்க மாட்டேன் என்கிறான். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மனிதர்களை பற்றி நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி பாதுகாக்கிறான். அவ்வளோ ஷாக். ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு ஷாக் வந்தால் அப்போவே மயங்கி விழுந்துருவான். என் பிள்ளைக்கு என்னாச்சு? அந்த அம்மா அத்தனையும் கேட்டுட்டு கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு எப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்க மௌத்து இல்லை, அதான் அங்கே நிற்கிறாங்க, மூர்ச்சிட்டு விழுந்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? மதீனாவில் இப்படி பெண்கள் வாழ்ந்தார்கள். பெருமானார் என்றால் அவர்கள் கல்புகள் பறிப்போயிருந்தது. ஹாத்தமுல் அன்பியா, அப்படி ஒரு நேர்மையானவர், அவ்வளவு அவருடைய யாரு பார்த்தாலும் யாரு பேசினாலும் கல்பு பறிப்போகிற அளவுக்கு ஒரு ஈர்ப்பை வைத்தவர். இப்போ இந்த யுவதி ரசூலுல்லாஹ் சொன்ன பேச்சை கேட்குறாங்க, சரியன்ட்டாங்க. சரியண்டா திருமணம் நடக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு என்ன வேணுமான்னு தெரியுமா? ஜுலைபீபை ஜென்னாவுக்கு அனுப்ப வேணுமா? ஜுலைபீபுக்கு ஜென்னாவுடைய கதவுகளை திறக்க வேண்டுமா? இந்த உலகத்தில் ஒரு மனிதனை பார்த்து அலங்கோலமாக பார்த்தார்கள், அவரை ஒதுக்கினார்கள். மக்கள் அவரை எடுத்து அரவணைக்கவில்லை, எல்லா சபைகளுக்கும் அவரை கூப்பிடவில்லை, அவருக்கு யாரும் பெண் கொடுக்கவில்லை. அந்த நேரத்தில் அந்த பெண்ணை அவர் எப்படி வாழ வைப்பார் நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக வேண்டி என்னை திருமணம் முடிச்சிங்களே, அல்ஹம்துலில்லாஹ், ஆனந்தமாக வாழுகிற நேரம். அந்த நேரத்தில் ஒரு போர்க்களம், அவர் சந்தோஷமாக தன் வாழ்க்கையை தொடர்ற நேரம். அல்லாஹ் அவரை சோதித்து பார்க்க விரும்புகிறான். தனக்கென்று ஒரு மனைவி கிடைக்க, இந்த உலகத்தில் எந்த வாழ்க்கை தனக்கு கிடைக்காது என்று நினைத்தாரோ ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு, இப்பொழுது அவர் நினைத்ததை விட அருமையான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. தன்னை விரும்பும் ஒரு மனைவி தன் முன்னாடி நிற்கிற நேரம், அந்த சந்தோஷமான இல்லறத்தை நோக்கி பயணிக்கிற நேரம். வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்பு விடப்படுகிறது. ரசூலுல்லாஹ் கூப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதைகளை போர் செய்வதற்காக வாருங்கள், எங்க ஊரை பாதுகாக்கணும் கைவர்கள்ட்ட இருந்து, எங்க ஊரை கைவர்கள்ட்ட இருந்து பாதுகாக்கணும், வாருங்கள் மக்களே என்று நாட்டு ஜனாதிபதி அவருடைய இராணுவமாக திகழ்ந்தது அந்த மக்கள் தான். ஏன்னா உங்களுக்கு வேற இராணுவத்துக்கு சல்லி கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, தொலை வந்த மக்கள் தான் அந்த ஊருக்கு இராணுவம். ரசூலுல்லாஹ் தான் ஜனாதிபதி. இராணுவத்தை கூப்பிட்டா இராணுவம் வரணும், அவங்க இராணுவ உடையோட நிற்க மாட்டாங்க, அதுக்கு பேர் ஜிஹாது. வாங்க என்று கூப்பிடுற நேரம் என்ன செய்தார் தெரியுமா? ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு இன்பத்தில், சரி அடுத்த ஜிஹாதுக்கு வர்றேன், இதுக்கு வர முடியாது என்று சொல்லல, ரப்பு எனக்கான அழைப்பை விடுத்து விட்டான் என்றால் அதை வைத்துவிட்டு வருகிறார். திரும்ப வாழுவதற்கோ எப்படியோ தெரியாது, ஆனால் வந்தவர் திரும்ப வீட்டுக்கு போகவில்லை. அது கடைசி பயணம். அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். ஷஹீதாக்கப்பட்டு யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சில தோழர்களோடு போகிறார்கள். கேட்கிறார்கள், ஜுலைபீப் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், ஐன ஜுலைபீப் என்ற ஜுலைபீப் எங்கே கண்டிங்களான்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். ஜுலைபீப்பை நான் பார்க்கணும். பக்கத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கும் இங்குமாக சடலங்கள் விழுந்திருக்கிறது. ஷஹீதாக்கப்பட்டவர்களை கடந்து போகிறார்கள் ரசூலுல்லாஹ். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாஸா அங்கே நிற்கிறது. ரசூலுல்லாஹ் அப்படியே தூக்கி கொண்டார், கட்ட ஆளவர் அப்படியே தூக்கி தன் ஒரு சின்ன குழந்தைய, உங்கள் புள்ள மௌத்தா இருந்தால் உங்கள் புள்ளை அப்படியே தோளில் போட்டு பலஸ்தீனத்தில் சில சகோதரர்கள் தன்னுடைய மகனை அரவணைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் மௌத்தாகி விட்டார், இது கடைசியாக கொடுக்கிற முத்தம் தன்னுடைய பிள்ளைக்கு. நீண்ட நேரம் ஜனாசாவை மீட்கக்கூடியவர்கள் கொண்டு வாங்க பிள்ளையை தாங்கின்ற நேரம் லாஸ்ட்டை மோந்து விட்டு தன் பிள்ளையை பறிக்கொடுக்கிறதை கண்களால் பார்க்கிறோமே சகோதரர்களே. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவை பார்த்த ரசூலுல்லாஹ், மௌத்தாகி விட்டார், இப்போ என்ன கடந்து போய் சில பேர் வாழை காட்டியும் சிரிப்பாங்க, மௌத்தான பிறகு இதாக்க மாட்டாங்க. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் போய் ரசூலுல்லாஹ் அவரை தூக்கிவிட்டு தன் நெஞ்சிலே அப்படியே நெருக்கிக் கொள்கிறார். நெருக்கிக் கொண்டு சொன்னார்கள், ஜுலைபீப் மின்னி வ அன மின்ஹு, ஜுலைபீப் எனக்குள்ள,
நான் உங்களுக்குள்ள ஜுலைபீப். சொன்னவர் ஹாத்தமுல் அன்பியா. இளைஞர்களுடைய வாழ்க்கை ரசூலுல்லாஹ் இளைஞர்களை எவ்வளவு கவர்ந்தார்கள் என்றால், பக்கத்தில் உமர் பின் கத்தாப் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் எனக்கு மரணத்தை தந்து நானும் ஷஹீதாக்கப்பட்டு என்னை இப்படி நீங்க தூக்கி இந்த மாதிரி சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு இப்ப கிடைக்க கூடாதா யா ரசூலல்லாஹ்? முன்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு நானும் அபூபக்கரும் உமரும் எல்லா இடத்திலையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்த ரசூலுல்லாஹ் அவ்வளவு உமர் ரலியல்லாஹு நெருக்கமா இருந்தும் ரசூலுல்லாஹ் தன்னை ஜனாசாவை தூக்கணும், தன்னை அரவணைக்கணும், அந்த வார்த்தையை சொல்லணும் என்பதில் எவ்வளவு ஹவா கொண்டார்கள் என்றால், அந்த வார்த்தை போதும் சகோதரர்களே, அவர்கள் கல்புகளை பறிகொடுத்திருந்தார்கள். நான் கேட்கிறேன், எங்களுடைய இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் ரசூலுல்லாவை சொல்லிக் கொடுத்து விட்டோமா? அறிமுகப்படுத்தி கொடுத்து விட்டோமா? சோசியல் மீடியாவை பிளாக் பண்ணி வேலை இல்லை, வாட்ஸ்அப் வேணாம், ஃபேஸ்புக் வேணாம், அது தேவை. ஹலாலாக பயன்படுத்தணும். அதனால் 4 பேருக்கு நன்மை செய்யலாமா? அந்த மீடியாக்களை அதுக்கு பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடையார்களே, மீடியா மேல குற்றம் இல்லை. மீடியாவில் பிளஸும் இருக்கிறது, மைனஸும் இருக்கிறது. வீட்டில் உள்ள கத்தியால் குத்தி கொலையும் செய்யலாம், வீட்டில் உள்ள காய்கறிகளை போட்டு சமைக்கவும் செய்யலாம். இந்த கத்தி எதுக்கு பயன்படுத்தணும்னு தான் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் எங்க பிரச்சனை தெரியுமா? நீங்க திறந்து கொடுத்த படத்திலையும் காட்சியிலையும் அந்த பிள்ளைகளுக்கு நீங்க எல்லாத்தையும் படிச்சு கொடுத்தீங்க, தீனுடைய டேஸ்ட்டை கொடுத்தீங்களா? அதை சுவைச்சு பார்த்தாங்களா? ரசூலுல்லாவை பார்க்கணும் என்று கல்பு துடிக்கிற அளவுக்கு அவர்களை பக்குவமாக வளர்த்து விட்டீர்களா தாய்மார்களே? இதுதான் உங்களிடம் கேட்கிற கேள்வி. வளர்ப்பில் உள்ள பிரச்சனை. நீங்கள் புரிந்த ரசூலுல்லாவை, நீங்கள் வழங்கிய ரசூலுல்லாவை இந்த இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் சொல்லிக் கொடுத்தால், அந்த சஹாபி பெண்கள் யார், அந்த சஹாபாக்கள் யார் என்றால், அவர்கள் இந்த சோசியல் மீடியாவிலே பயானை ஃபார்வர்ட் பண்ணுவார்கள். எனக்கு ஒரு பயான் தேவை என்று கேட்பார்கள், நான் கேட்கணும் என்பார்கள். ஃபேஸ்புக்கில் நல்ல செய்திகளை பரப்புவார்கள், அசிங்கங்களை விட்டு ஒதுங்குவார்கள், ஆபாசத்தை தடுப்பார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களும் யுவதிகளும் உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் போனை கீழே அடித்து சரி வராது. இவைகளெல்லாம் வேணாம் என்று ஒதுங்கி சரி வராது. நவீன யுகத்தில் நவீனமான இந்த போன்களோடு நாம் பயணித்தே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் மாடர்ன் வேர்ல்டோடு எங்களுக்கு நிற்கலாம். அந்த மாடர்ன் வேர்ல்டோடு ஹலாலான விதத்திலே இவைகளை பயன்படுத்துவதற்குரிய கல்புகளை நம்ம இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் கொடுக்கணும். ஒரு பொடியன் அவர் வெற்ற கட்டில், அவர் உடுக்கிற உடுப்பில் அவர் தலைவர் யார் என்று விளங்கும். 50 வயசுல 60 வயசுல ரஜினிகாந்த் உடுத்த மாதிரி ரஜினிகாந்தை பார்க்கிறவர் உடுக்க மாட்டார் என்ற இளைஞர் தான் பின்தொடருவார்கள், யுவதிகள் பின்தொடருவார்கள். ஆனால் வயோதிபர்களுக்கு ரசித்து பார்த்து விட்டு போய்விடுவார்கள், அதில் பின்தொடர மாட்டார்கள். இப்ப இவங்க பின்தொடர்றது யார? எந்த கயவர்களை? பெரியவர்களை. அதை கண்டுபிடிச்சு அதில் இருந்து அவர்களை கலட்டி, இதுதான் எங்களுடைய தலைவர் என்று காட்டுங்க. கல்பு நிறைய யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிற நிலைமை, ஸலவாத்தோடு வாய்களில் ஸலவாத்து வருகிற அளவுக்கு, ரசூலுல்லாவை புகழுகிற அளவுக்கான இளைஞர்களையும் யுவதிகளையும் உருவாக்கினோம் என்றால் இந்த பிரச்சனைக்கு முடிவு காணலாம். இல்லை என்றால் இந்த ஊர்களில் ஜனாசாக்கள் தூக்கப்படுகிற நேரத்தில் அந்த ஜனாசாவுடைய வைபவங்களுக்கும் இளைஞர்கள் வரமாட்டார்கள். அவர்கள் இந்த மார்க்கத்தை சந்தேகத்தோடு பார்ப்பார்கள். மார்க்கம் அவர்களுக்கு பெரும் தலையடியாக மாறிவிடும். அதை வேண்டாம், இதை வேண்டாம், இதை வேண்டாம், எப்படி வாழுவது? எங்களுக்கு ஃப்ரீடம் இல்லையான்னு கேட்பார்கள். யுவதிகள் கேட்பார்கள், நாங்கள் அப்போ எப்படி உடுப்பது? எங்களுக்கு ஆசையாக உடுத்துட்டு போகணுமே, எங்களுக்கு இஸ்லாம் எங்களுக்கு இவ்வளோ தடை உத்தரவு போட்டிருந்தா எப்படி உடுப்பது என்று கேட்பாங்க. அன்பிக்கினியவர்களை, போதிய ஞானம் வேணும். யுவதிகளும் இளைஞர்களுக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு செய்த அருளை புரிந்து கொண்டால் தேம்பி தேம்பி அழுவார்கள். ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் மதீனா இன்றைக்கு மக்கள் சனப்புழக்கமுள்ள ஒரு நகரம். மதீனாவுக்கு நீங்கள் போனீங்கண்டா, துபாய் அங்கே நீங்கள் டூரிஸ்ட். துபாயில் அவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கடலுக்குள்ளே டென்னிஸ் கோர்ட் வேணுமா, என்னெல்லாம் நீங்கள் பார்க்கணுமோ, புருஜ் கலீஃபா, வேர்ல்டில் உள்ள டாலஸ்ட் பில்டிங், உயரமான கட்டிடத்தை நீங்கள் துபாயில் பார்க்கலாம். பாலைவனம் சோலைவனமாக்கப்பட்டிருக்கிறது. துபாய்க்கு போகிறவர்கள் ஒன்று பிஸ்னஸுக்கு போவாங்க அல்லது ரசித்து பார்ப்பதுக்கு போவாங்க. சைனாவுக்கு போகிறவங்க பிஸ்னஸுக்கு போவாங்க. ஸோ வேர்ல்டு வைடில் எதையாவது ஒன்று பார்க்குறதுக்கு உலகத்தை சுற்றி பார்க்கறதுக்கு போவாங்க. ஆனால் மதீனாவில் எதுவுமே இல்லை.
மதீனாவுக்கு போகிறவர்களுக்கு எதுவுமே இல்லை. அங்கே ஒரு பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளி தான் இதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் இருந்த பள்ளி. இன்றைக்கு அது விசாலமாக கட்டப்பட்டிருக்கிறது. பெருமானார் இருந்த இடம், அவங்க வீடு இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. பெருமானாருக்கு பக்கத்தில் அந்த மிம்பருக்குரிய இடம் அங்கே இருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஃப்ளைட்டுகள் ஆப்பரேட் ஆகிறது. வெள்ளையர் கருப்பர் வித்தியாசம் இல்லாமல் ஜித்தாவுடைய ஏர்போர்ட்டில் மக்கள் குழும்புறார்கள். ஒரே நோக்கம், அவர்கள் கல்விலே ரசூலுல்லாஹ் நின்ற பள்ளியிலே போய் உட்கார்ந்து தொழுது விட்டு போவோம், வேற எதுவுமே இல்லை. பெருமானார் வாழ்ந்த மிதித்த மண்ணிலே அவருடைய மக்பர், அவருடைய ரவுதா, அந்த ரவுதாவுக்கு பக்கத்திலே, அவருடைய கபருக்கு பக்கத்திலே போய் சலாம் சொல்லிவிட்டு போவோம். ரசூலுல்லாஹ்வுக்கு இங்கிருந்தும் சலாம் சொல்லலாம். நெருக்கமாக போய் அந்த சலாம் எத்தி வைக்கப்படும். நபிக்கு அல்லாஹ் அந்த இடத்திலே ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒரு சலாம் சொல்லப்படுகிற நேரம் அந்த சலாம் இவர் சொல்லுகிறார் உங்களுக்கு என்று எத்தி வைக்கப்படுகிறது. சஹீஹான செய்தி. அல்லாஹ்வுடைய கிட்ட போய் ஐயுஹன் நபியு அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று கிட்ட போய் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் போய் சலாம் சொல்லிவிட்டு போவதற்கு மனிதர்கள் துடிக்கிறார்கள். மதீனாவிலே வேற எதுவுமே இல்லை சகோதரர்களே, மதீனாவில் வேற எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் லைவ் மதீனா பள்ளியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த பள்ளி நிரம்பி வடிகிறது. மஹப்பத், ரசூலுல்லாஹ்வோட உள்ள மஹப்பத். உம்ரா செஞ்சா உம்ராவில் எந்த கடமையும் இல்லை மதீனா பள்ளிக்கு போகிறது. உம்ரா காபத்துல்லா மக்காவோட முடிஞ்சிட்டு மதீனாவுக்கு அவர்கள் பஸ்ஸை எடுக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வாழ்ந்த மண்ணிலே அவருக்கு சலாம் சொல்லிவிட்டு அந்த பள்ளியிலே தொழுது விட்டு போக வேண்ட முடிவெடுத்து விட்டு மக்கள் லட்சம் லட்சமாக அங்கே போய் வருகிறார்கள். அந்த ஊருக்கு, அந்த ஊரை அல்லாஹ் தெரிவு செய்தான். அது நபி, அதாவது ஹலீஃபாக்கள் தலைநகரமாக்கப்பட்ட ஊர். அந்த ஊருக்கு ரசூலுல்லாஹ் வருவதற்கு பலர்களை அல்லாஹ் தெரிவு செய்தார். இந்த ஊரிலே உங்களுக்கு மார்க்கம் கிடைப்பதற்கு அல்லாஹ் சில சகோதரர்களை தெரிவு செய்வார். அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில நல்ல பணிகள் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு குழு, சின்ன ஒரு கூட்டம், இன்றைக்கு இஸ்லாம் இவ்வளவு கோடி 170 கோடி மக்கள்களை சுமந்திருக்கிறது. இன்றைக்கு மூளை முடுக்குகளில் எல்லாம் இஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்கிறது. அப்பொழுது ஒரு சின்ன ஒரு கூட்டம் வந்தார், அகபாவுடைய உடன்படிக்கை. அந்த குழுவிலே ஒரு இளைஞர் இருந்தார். அவருக்கு அப்பொழுது வயசு 29-30. அவருடைய பேர் ஸஅத் பின் முஆத். மதீனா என்ற இந்த சிட்டி இன்றைக்கு இவ்வளவு நிரம்பி வடிகிறது. வல்லாஹி அவருடைய கபருக்கு அந்த நன்மைகள் போய் சேரும். அவர் ஒரு வயோதிபர் அல்ல, அவர் ஒரு இளைஞர். ரசூலுல்லாவை கையோடு கூட்டி வந்து மதீனாவிலே உட்கார வைத்து தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு, யா ரசூலுல்லாஹ் நீங்க தலைவர். யார் அவர்? மதீனா 2 பிரிக்கலாம், மதீனா 3 பிரிக்கலாம். ஒன்று மதீனாவில் அவுஸ் குலம், ஹஸ்ரஜ், பின்னாடி யகூதிகள். இந்த 3 இனம், அதாவது இந்த 2 கோத்திரமும் யகூதிகளும் சேர்ந்தா மதீனா. மதீனாவில் இளைஞர் ஒருவரை தலைவராக்கி கொண்டார்கள் அவுஸ் குலம். ஸஅத் பின் உபாதாவை தலைவராக்கி கொண்டார்கள் ஹஸ்ரஜ் குலம். இந்த 2 தலைவர்மார்களும் தன்னை தலைமையை குட்டுத்தால் மட்டும்தான் புதுசாக வார ஒரு ஆளுக்கு தலைவர் ஆகும். இவங்க 2 பேரும் சண்டை பிடிப்பாங்க, காலங்காலமாக சண்டை. அவங்கள யாராலும் சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு சண்டை பிடிப்பார்கள். அவுஸின் தலைவர் தான் ஸஅத் பின் முஆத். அவருக்கு 29-30 வயசு. பெருமானாரை கையோடு பிடித்து கூட்டிட்டு வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் மதீனாவுடைய பெரிய கிரவுட் அவருக்கு இருக்குது, இன்னொரு கிரவுட் ஹஸ்ரஜுக்கு இருக்குது. அந்த ஹவுஸ் குளத்தில் எங்கள் மக்களுடைய தலைவர் இதுக்கு பிறகு நான் அல்ல, நீங்க யா ரசூலல்லாஹ். ஸஅத் பின் உபாதா சொன்னார், யா ரசூலல்லாஹ் எங்க மக்கள் உங்களுக்கு பையத்து பண்ணுவார்கள். இஸ்லாம் ஒருவர் பையத்து பண்ணுவதற்கு பல காலங்கள் எடுத்தது. மதீனாவுக்கு வந்த பிறகு பல 100 பேர் சாதாரணமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. என்ற தலைவர்கள் அறிமுகப்படுத்தி கொடுத்தார். ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தா, அவர் யாருன்னு தெரியுமா? பத்ர் வந்து மதீனாவில் இருந்தாலே 450 கிலோமீட்டருக்கு அங்கால. சாதாரணமாக கொழும்புலேருந்து உங்கள் ஊருக்கு வர்றதுக்கு, அதாவது அக்கரைப்பத்தையும் தாண்டி போகணும், அந்த அளவு தூரம். அவ்வளவு தூரத்தில் இருந்து பஸ்ஸில் வந்தால் பரவாயில்ல, நடையில் வரணும், ஒட்டகத்தில் வரணும். அரபுகள் முடிவெடுத்தாங்க, ஊரை விட்டு போன ரசூலுல்லாவை கொல்லணும் என்று முடிவெடுத்தாங்க. அந்த முடிவெடுத்துட்டு அவங்க படையெடுத்து வர்றாங்க 1000 பேர்.
பெருமானார் மதீனாவில் உட்காந்துட்டு எனக்கு ஆலோசனை பண்ணுங்கன்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி பேசினாங்க, ரசூலுல்லாஹ் திரும்ப சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி பேசினாங்க, திரும்ப சொன்னாங்க எனக்கு ஆலோசனை பண்ணுங்கள். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி பேசினாங்க, திரும்ப சொல்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, யா ரசூலல்லாஹ் என்னை பார்த்து தான் எங்களை பார்த்தா கேட்குறீங்க? எல்லா முஹாஜிர்களும் பேசினாங்க, திரும்ப திரும்ப எனக்கு ஆலோசனை சொல்கிறீங்களே. அன்சா எங்களை பார்த்தா, மதீனத்து மக்களை பார்த்தா, அல்லாஹ்வுடைய தூதரே இங்கே ஊரில் உங்களை கூட்டி வருவோம், எங்கள் பிள்ளைகளை எப்படி பார்ப்போமோ அப்படி பார்ப்போம்னு பையத்து பண்ணினோம், ஊருக்கு வெளியே நாங்கள் உங்களை பாதுகாப்போம்னு பையத்து பண்ணல, அதனாலயா கேட்குறீங்க யா ரசூலல்லாஹ்? கடலில் கூட்டி போய் எங்களை இந்த இடத்துல பாய்ங்க மூழ்குங்கண்டா வல்லாஹி யா ரசூலல்லாஹ் ஒத்தரா நாங்கள் பாய்வோம் யா ரசூலல்லாஹ், உங்கள் பேச்சை தட்ட மாட்டோம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் கட்டுப்பட்டுட்டோம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களுக்கு பின்னாடி நிற்போம் என்று வீரியமா பேசின இளைஞர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு இளைஞருடைய ஜனாசாவை சொல்லுகிறேன். அவர்தான் ரசூலுல்லாவை பத்ரிலே கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போல நிப்பாட்டினார். யா ரசூலல்லாஹ், நாங்கள் போய் யுத்தம் பண்ணுறோம், இந்த இடத்துல உங்களுக்கு கூடாரம் செஞ்சு தர்றோம், நீங்கள் இருக்கிறீங்களா யா ரசூலல்லாஹ்? நாங்கள் வராட்டி நீங்கள் இந்த வாகனத்தை எடுத்துகிட்டு போயிருங்க, குதிரை எடுத்துகிட்டு போயிருங்க, நாங்கள் வந்தால் நாங்களே உங்களை ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடும், எங்களோட வராதிங்க யா ரசூலல்லாஹ். எந்த அளவுக்கு நேசமாக இருந்தா யுத்தத்தில் நாங்கள் மூத்தாகிற நீங்கள் வராதிங்கன்னு பத்ரில் போகிற இடத்துல பேசினவர். ஆனால் குறைஷிகளோட நடந்த கடைசி யுத்தத்தில் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய கையில் அம்பு பட்டிருக்குது. அவர் ரசூலுல்லாவை ஊருக்கு கூட்டி வரதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுத்தாரோ, பெருமானாரை ஊருக்கு கூட்டி வந்த எல்லா பிரச்சனைகளையும் தலை போட்டார். இப்போ 10,000 பேர் வெளியே நிற்கிறாங்க, அதில் ஒரு அம்பு வேகமாக படுகுது, தன் கையில் வந்து படுகுது. அவர் அல்லாஹ்விடம் கேட்கிறார், யா அல்லாஹ், குறைஷிகளோட யுத்தம் எப்போ ரசூலுல்லாவை யார் விரட்டினாங்களோ அவர்களோட யுத்தம் இதனோட முடிந்தால் சஅத் பின் முஆதை நீ எடுத்து விடு யா அல்லாஹ். இந்த யுத்தம் முடியவில்லை, உனக்கு தெரியும் இந்த உலகத்தில் சஅத் பின் முஆத் மிகவும் நேசமாக பார்ப்பது ரசூலுல்லாவை விரட்டியவர்களோட யுத்தம் செய்வதைத்தான் நான் விரும்புகிறேன் யா ரசூலல்லாஹ். யா அல்லாஹ், இந்த யுத்தம் குறைஷிகளோட யுத்தம் இதனோட முடிந்து விட்டால் சஅத் பின் முஆதை எடுத்து விடு, இல்லை என்றால் வாழ வைத்து விடு என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த காய் பெருசாகுது. சஅத் பின் முஆத் வேதனைப்படுகிறார். பள்ளிவாசலுக்கு வருகிற ரசூலுல்லாஹ் கூடாரத்தை அமையுங்கள் என்றாங்க. பள்ளிவாசலுக்குள்ளே ஒரு கூடாரம், அடிக்கொரு முறை அந்த கூடாரத்தில் ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க, சஅத் எப்படி என்று கேட்பாங்க, எப்படி என்று கேட்பாங்க. இப்போ அவருக்கு 36 வயசு, 6 வருஷம் ரசூலுல்லாஹோட வாழ்ந்துட்டார். 6 வருஷம் பெருமானுக்கும் அவருக்குள்ள நேசம் குறைஞ்சிட்டா. ஊருக்கு வரப்போக்கில் இருந்த பாசத்தை விட அதிகமான பாசம். அவர் பதவியை கொடுத்துட்டு நான் அநியாயமாக இவருக்கு பதவியை கொடுத்தேன்னு சொல்லலை. கல்பால் ரசூலுல்லாவை நேசிக்கிற நேரம், மலக்குல் மௌத் அவருக்கு நெருங்குகிற நேரம், அவங்க உம்மா இன்றைக்கும் அந்த நேரம் வாழ்கிறாங்க. 36 வயசு சஅத் பின் முஆத் மௌத்தாகிற நேரம் அவங்க உம்மா இருக்கிறாங்க. கிட்ட வருகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்போ காய் வெடிக்குது, ரத்தம் பீரிட்டு ஓடுது, மெசேஜ் போகுது, அல்லாஹ்வுடைய தூதரே சஅத் பின் முஆதுடைய கையில் உள்ள காயம் வெடிச்சிட்டு யா ரசூலல்லாஹ். பெருமானார் பக்கத்தில் நின்று நாள் ஓடோடி வர்றாங்க. அந்த மரண காட்சியை கொஞ்சம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரை கண்கலங்கி பார்க்கிறாங்க. லாஸ்ட் பார்வை. இந்த மதீனாவுக்கு அவரை கூட்டி வருவதற்கு எவ்வளவு பங்களிப்பு செலுத்தினாரோ, தன்னுடைய பதவியை கொடுத்து ஆட்சியை கொடுத்த ஒரு இளைஞன் 36 வயது கண்கலங்கி பார்க்கிறார். அவருக்கு எதுக்கு அழுக வருகிறது தெரியுமா? ரசூலுல்லாஹ் விட்டு பிரிகிறதை நினைத்து அழுகிறார். ரசூலுல்லாவுக்கு முன்னாடி ஷஹாதத்தை திரும்ப சொல்கிறார். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், சாட்சி சொல்கிறார். அவர் ஷஹாதத்தை சொல்லிவிட்டு வ அன்னக ரசூலுல்லாஹ், நீங்க ரசூலுல்லாஹ் என்கிறார். சொல்லிவிட்டு கலங்கிய கண்ணோடு லாஸ்ட் ரசூலுல்லாவை பார்த்து ரசூலுல்லாவுடைய தோளில் சாய்கிறார். பெருமானுடைய முழு உடம்புமே இரத்தத்தில் நலையுது. ஏன்னா அந்த இரத்தம் வெடிச்சு, அது அந்த காய் வெடிச்சு இரத்தத்தில் நனைஞ்சிருக்கிற சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாவை பிடிச்ச உடனே இரத்தத்தில் ரசூலுல்லாஹ் நலைகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோளில் அவரை சுமக்கிறாங்க. கெட்டு பிடிச்சு கொண்டே இருக்கிற நேரம்
அவர் அப்படியே ரசூல்லா தோல்ல சாஞ்சி மௌத்தாகிட்டார். ரசூல்லா சொன்னாங்க, ஜஸாக்கல்லாஹு ஹைர் யா சய்யித கௌம், ஒரு சமுதாயத்துடைய தலைவரே, ஜஸாக்கல்லாஹு ஹைர், அல்லாஹ் உங்களுக்கு கூலி தரட்டும். மதீனா நகரத்துக்கு ரசூலுல்லாவை மக்கமா நகரத்து மக்கள் விரட்டுகிற நேரம் ஒரு இளைஞன் முன்னாடி வந்து கையை பிடித்து, யா ரசூலல்லாஹ் எங்க ஊர்ல நீங்க வாங்க, உங்களை நாங்க பார்க்கிறோம் என்று சொன்ன அந்த பாக்கியமான வேலையை செய்த இளைஞர் ஒருவர். இப்படி இளைஞர்களும் யுவதிகளையும் சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட இளைஞர்களின் யுவதிகளிலும் எங்க பேர் இடம் பெறணுமாக இருந்தா அல்லாஹ் மிகவும் நேசமாக சொல்கிறானே, இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள், ஆமனூ பி ரப்பிஹிம், அவருடைய ரப்பை அவர்கள் நம்பினார்கள் என்றால் நம்முடைய பிள்ளைகள் அந்த இளைஞர்களா, நம்முடைய மகள்மார்கள் அந்த யுவதிகளா? அல்லாஹ் நேசிக்கக்கூடிய இளைஞர்களும் யுவதிகளையும் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒரு அர்ப்பணிப்பு செய்தாக வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே இளைஞர்களையும் யுவதிகளையும் கூட்டி போய் பயான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள செய்ய வேண்டும். எங்கெல்லாம் பயான்கள் கேள்விப்படுகிறதோ, எங்கெல்லாம் பாடம் நடத்தப்படுகிறதோ, எங்கெல்லாம் இஸ்லாம் பரப்பப்படுகிறதோ, அந்த இடங்களெல்லாம் அவர்களை அமர வைத்து அவர்கள் காதுகளுக்கு நல்ல செய்திகள் கேட்க வைக்கணும். ஏனென்றால் அவசர உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஸ்க்ரோல் பண்ணுகிறார்கள். அடுத்தது ஒரு ஆபாசத்தை பார்க்க இன்னொரு ஆபாசம், இன்னொன்றை பார்த்து இன்னொன்று. எப்படி இந்த யூடியூபை செய்திருக்கிறார்கள் தெரியுமா? இந்த ஃபேஸ்புக்கை எப்படி செய்திருக்கிறார்கள் தெரியுமா? டோபமைன் என்ற ஒரு ஹார்மோன் இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் நாம் வழிகாட்ட வேண்டும். அந்த வயது மிகவும் ஆபத்தான வயது. அல்லாஹ்வை நெருங்கினால் அல்லாஹ் மிகவும் விருப்பப்படுகிற, அந்த ரொம்ப இறக்கப்படுகிற ஒரு வயது.
இவைத்தான் நாம் இந்த நேரத்தில் சொல்லி காட்டினோம். நாம் அவர்களுக்கு முன்மாதிரியாக நடந்து அவர்களுக்கு அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு சிறிய வயசிலிருந்து அவர்களை கூட்டி போய் அவர்களுக்கு பெருமானார் யார், அவர்களை எவ்வளோ நேசிக்கணும், அவர்கள் இளமையை அடைகிற நேரம் யாரும் எங்களுக்கு தலைவர் இல்லை, எங்களுக்கு ரசூலுல்லா தான் தலைவர் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டால் பெருமானாரை பின்தொடர ஆரம்பிப்பார்கள். உலகத்தில் எந்த ஃபேஷன் டிசைன் வந்தாலும் அவர்களை மாற்ற முடியாமல் இருக்கும். அவர்கள் எதுக்குமே அந்த அந்த உலகம் போகிற போக்குக்கு அவர்கள் போக மாட்டார்கள். தங்களுக்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறதை அவர்கள் புரிவார்கள். இந்த ஃபேஷன் 1400 ஆண்டுகள் பழமை என்று அவர்களுக்கு தெரியும். இது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இளைஞர்களும் யுவதிகளும் இப்படித்தான் அடக்கமாக வாழ்ந்தார்கள் அவர்கள் புரிந்திருப்பார்கள். அந்த சபைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளை கூட்டி போக வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு ஷாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரண செய்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானம் திறக்கப்பட்டது என்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஹ்தஸல் அரிஷ் நடுங்கி சென்றார்கள். பெருமானார் சொன்னார்கள், ஒரு இளைஞன் இந்த பூமியை விட்டு போகிற நேரம் அல்லாஹ்வுடைய அரிஷ் நடுங்குதென்றால் அந்த அளவுக்கு மிக அற்புதமான வாழ்க்கை. வானத்துள்ளவர்கள் அதை பற்றி பேசினார்கள். மலக்குமார்கள் ஜனாசாவுக்கு இறங்கினார்கள். சஹாபாக்கள் ஜனாசாவை தூக்கிவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஜனாசா பாரம் இல்லை யா ரசூலல்லாஹ், வெயிட்லெஸ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மலக்குமார்கள் போட்டி போட்டு தூக்குறார்கள் என்றால் மலக்குமார்கள் எக்கச்சக்கமாக இந்த ஜனாசாவுக்கு கடந்து கொண்டிருக்கிறார்கள். மலக்குமார்கள் சூழ இந்த பூமியை விட்டும் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜன்னாவை நோக்கி பறந்து சென்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் எக்கச்சக்கமான பாடங்கள் இஸ்லாமிய வரலாறு மீய வைத்திருக்கிறது. அவைகளை திரும்ப திரும்ப படிக்கிற நேரம் நாமும் அப்படிப்பட்ட இளைஞர்களாகவும் யுவதிகளாகவும் வாழ வேண்டும் என்ற சிந்தனை நம்முடைய இளைஞர் யுவதிகளுக்கு போய் சேரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சோசியல் மீடியாக்களில் மிகவும் அசிங்கத்தோடு இருக்கக்கூடிய இளைஞர்களை கூப்பிட்டு அவர்களை திட்டாதீர்கள். நாம் செய்த பிழை. அவர்களுக்கு எங்களுடைய தலைவர் யார் என்று அறிமுகப்படுத்தாதது இந்த பிரச்சனைக்கு காரணம். அப்படி என்றால் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு, அவர்களை நல்லவர்களாக மாற்றுவதற்கு அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபில் சொல்வது போன்று அவர்கள் ஏடுகளை கையில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் வர்ரக், அதாவது அவர்கள் குகைவாசிகள் என்று மட்டும் சொல்லவில்லை, ஏடுகளுக்குரியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஏடு அவர்களுக்கு வழிகாட்டியது. திருக்குர்ஆன் உங்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும், ஹதீஸ் உங்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும், மார்க்கம் உங்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும். அவர்களை அங்கே கொண்டு போய் சேர்ப்பது யார்? ஸ்கூலுக்கு நீங்கள் சேர்த்தீர்கள், நீங்கள் பள்ளிக்கூடம் மதரசாக்கு அனுப்பினீங்க, அலிஃப் பா ஓத சொன்னீர்கள். பயான்களுக்கு கொண்டு போய் வாப்பாமார்களே கொண்டு போய் உட்கார வைங்க, உம்மாமார்களே உங்கள் பொம்பளை பிள்ளைகளை கொண்டு போய் உட்கார வைங்க. 40 தடவை காதுகளுக்கு கேட்கிற நேரம் என்றைக்காவது ஒரு நாள் அவர்கள் கல்பிலே பெருமானார் மீது ஒரு மிகுந்த அன்பு வர ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய தூதரினுடைய தலைவர் இந்த கயவர்கள் அல்ல என்று அந்த கல்புகள் கொப்பளிக்க ஆரம்பிக்கும், சொல்ல ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட தருணம் வருகிற நேரம் நீங்கள் சந்தோஷமாக மரணிக்கலாம் தாய்மார்களே. அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்து இந்த உலகத்தில் உள்ள தீமைகளை தடுக்கக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய பேச்சில் ஏதாவது பிழைகள் இருந்தால் ரப்புல் ஆலமீன் அவைகளை மன்னிக்க வேண்டும் என்று மன்னிப்பு கேட்டவனாக விடைபெறுகிறேன் என்று சொல்லி அடுத்த விஷயம், சின்ன ஒரு விஷயம், அதாவது அன்பு சகோதரர்களே, அதாவது கேலண்டர் விஷயம் சொல்லியிருக்கேன். கேலண்டர் கொண்டாந்துக்கிறேன் சொல்லவா? கேலண்டர் கொண்டாந்துக்கிறேன் சொல்லவா? அன்பு சகோதரர்களே, MTM என்று ஒரு சேனல் செய்கிறாங்க. மன்னாரை சேர்ந்த சஃப்ராஸ் மௌலவி அவர்கள் இந்த ஒரு யூடியூப் சேனல் செஞ்சுட்டு போகிறாங்க. யூடியூப்பில் ஃபேஸ்புக் செய்கிறாங்க. அதாவது என்ன செய்கிறாங்கன்னா, உண்மையாக ஒரு இளைஞர்கள் 4 பேர் சேர்ந்து, அதாவது ஷிர்க்குக்கு எதிராக